வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 41வது நாளுக்கான கொஷின்ஸுக்கு ஆன்சருக்கே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கும் நாளைக்கும் நாம் என்ன டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சராசரி மீன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி ஆனாலும் டிஆர்பி ஆனாலும் கண்டிப்பாக அவங்க சராசரி டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. இதில் 201வது கேள்வி பாருங்கள். ஒரு மாணவனின் 7 பாடங்களின் சராசரி மதிப்பெண் 75, அறிவியல் பாடம் தவிர 6 பாடங்களின் சராசரி மதிப்பெண் 72 எனில் அவன் அறிவியல் பாடத்தில் பெற்ற மதிப்பெண் என்ன? பாருங்கள், 7 பாடத்தோட சராசரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 75. அப்போ 7 பெருக்கல் 75 ரெண்டுத்தையும் பெருக்கணும். 7 75 பெருக்கணும் அப்படின்னா 525. 6 பாடத்தோட சராசரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 72. அப்போ 6ஐயும் 72ஐயும் பெருக்கிறோம். 6ஐயும் 72ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 432. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கிற ஒரு பாடம் கிடச்சிரும். மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்குதுன்னா 93. அப்போ 93ங்கிறது அவன் மீதி இருக்கிற அந்த அறிவியல் பாடத்தில் எடுத்த மதிப்பெண். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 93. நம்ம புரிஞ்சு முடியுதா? ரொம்ப சிம்பிள். சரியா? அடுத்ததாக 202. முதல் 10 மிக எண்களின் 3 பெருக்கல் பலன்களின் சராசரி. முதல் 10 மிக எண்களின் 3 பெருக்கல் பலன். 3 பெருக்கல் பலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3, 6, 9, 12 இந்த மாதிரி வருது இல்லையா? அதான் 3 மடங்கு. 15, 18, 21, 24, 27, 10 நம்பர் சொல்லியிருக்கிறதால 13, 30 வரைக்கும் எழுதுகிறோம். இதோட சராசரின்னு கேட்குறாங்க. பொதுவாக சராசரி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதனால் டிவைட் பண்ணணும். கரெக்டாக? எப்படி ஃபார்முலா சொல்லுவாங்க அப்படின்னா சிக்மா எக்ஸ் பை என் அப்படின்னு சொல்லுவாங்க சராசரிக்கு. சிக்மா எக்ஸ்னால் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அத்தனை வேல்யூவால் டிவைட் பண்ணணும். இப்போ அது மாதிரி பண்ணணும். நீங்கள் இதில் பண்ணுறீங்க. இந்த இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணி 10 நம்பர் இருக்கிறதால 10ஆல் டிவைட் பண்ணணும். ஆனால் நான் இங்கே உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சால் அடுத்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணுறது ஈஸி. இது எல்லாமே கண்டினியூஸ் நம்பர். கண்டினியூ நம்பர்னால் அந்த டிஃபரன்ஸ் சேமாக இருக்குது. கரெக்டாக 3, 6, 9ன்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் சேமாக இருக்குது. இப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய எண்கள் இருந்தது, அதுக்கு சராசரி கேட்குறாங்க அப்படின்னா நடுவில் இருக்கிற நம்பர் தான் அதோட சராசரியாக இருக்கும். உதாரணத்துக்கு மொத்தம் 10 நம்பர் இருக்குது. இந்த பக்கம் 4 நம்பர் விட்டுடலாம், இந்த பக்கம் 4 நம்பர் விட்டுடலாம். 4 நாள் 8 நம்பர் போயிடும். நடுவில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னா 2 நம்பர் இருக்கும். 15, 18. அப்போ சராசரி என்னவாக இருக்கும்னா நீங்கள் இந்த 15ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிங்கன்னா 33. 33 2ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 16.5. சார், எல்லா இடத்துலையும் இந்த ஐடியாவை யூஸ் பண்ண முடியாது. எப்போ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா தொடர்ச்சியான எண்கள் வருது. கரெக்டாக சொல்லணும்னா ஏபியில் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஏபியை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கோம். கரெக்டாக? கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது அப்படின்னா அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன ஐடியாவை யூஸ் பண்ணலாம்? நடுவில் இருக்கிற நம்பர் தான் அதனுடைய சராசரியாக இருக்கும்ன்ட்டு. நடுவில் 2 நம்பர் இருக்குன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன அந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி அதை நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா மொத்தம் 10 நம்பர் அப்படிங்கிறதால 10ஆல் டிவைட் பண்ணணும். நம்ம புரிஞ்சுதுங்களா? அது மாதிரியும் பண்ணலாம். சரியா? அடுத்ததாக 203 பாருங்கள். இப்போ இந்த கொஷினுக்கு அங்கே நான் சொன்ன ஐடியா உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. எக்ஸ், எக்ஸ் + 2, எக்ஸ் + 4, எக்ஸ் + 6, எக்ஸ் + 8 ஆகியவற்றின் சராசரி 20 எனில் எக்ஸ் என்பது. இங்கே மெத்தட் படி போனோன்னா நீங்கள் மொத்தத்தையும் ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணி போடணும். ஏன்னா மொத்தம் 5 நம்பர் இருக்குது. கண்டினியூஸ் நம்பராக இருக்குது பாருங்களா. இங்கே எக்ஸ் + 0ன்னு அர்த்தம். இங்கே கூட 2 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு 2 ஆட் பண்ணால் 4, இங்கே ஒரு 2 ஆட் பண்ணால் 6, இங்கே ஒரு 2 ஆட் பண்ணால் 8. அப்போ 2 ஆட் பண்ணிட்டு போயிருக்காங்க. கரெக்டாக? அப்போ ஒரு ஏபியில் தான் இருக்குது. அப்போ சராசரி கண்டிப்பாக நடுவில் இருக்கிற நம்பராக தான் இருக்கும். இந்த பக்கம் 2 நம்பர் விட்டுறோம், இந்த பக்கம் 2 நம்பர் விட்டுட்டோன்னா நடுவில் இருக்கிற நம்பர் என்ன இருக்குது? எக்ஸ் + 4. அவங்க அதை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் + 4ன்றது 20னா +4 இங்கே வந்துச்சுன்னா -4. 20 4 போயிடுச்சு அப்படின்னா 16 தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. எக்ஸோட வேல்யூ 16. சரியா? அடுத்ததாக 204. 4 மதிப்புகளின் சராசரி 20 ஆகும். ஒரு எண் 4 மதிப்புகளிலும் கூட்டப்பட்ட பின் சராசரி 22 எனில் கூட்டப்பட்ட எண் என்ன? நாம் ஏற்கனவே ஷார்ட்ஸில் இதை பற்றின வீடியோஸ்லாம் போடும்போது சொல்லியிருக்கோம். கூட்டு சராசரியை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பண்ணால் மைனஸ், பெருக்கல், வகுத்தல்னு இருக்கிற எல்லா நம்பர் கூடயும் நம்ம ஏதாவது ஒரு நம்பரை ஆட் பண்ணோன்னா சராசரி கூடயும் அது எல்லாத்தையும் ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளை டிவைடுன்றதை பண்ணணுன்ட்டு. இங்கே முதல்ல அவங்க சராசரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 20. ஏதோ ஒரு நம்பரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சராசரி 22ஆக மாறுது. 20 கூட எதை ஆட் பண்ணிங்கன்னா 22 வரும்? 2. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி 2. நீங்கள் 4 மதிப்பு 8 மதிப்புன்றதெல்லாம் விஷயமே கிடையாது. அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரியான கணக்கை பொறுத்த வரைக்கும் சராசரி என்ன சொல்லியிருக்காங்கன்றது மட்டும்தான். சரியா? 205. 100 எண்களை கொண்ட ஒரு தொகுதியின் சராசரி 63 என கணக்கிடப்பட்டது. பின்பு 65 என்ற எண் தவறுதலாக 75 என்று எடுத்துக்கொள்ளப்பட்டது தெரிய வந்தது எனில் சரியான சராசரி. இங்கே பாருங்கள், 65க்கு பதில் என்னென்னு எடுத்துகிட்டு இருக்காங்க? 75.
அப்போ எத்தனை நம்பர் அதிகமாக எடுத்திருக்காங்க? 10 நம்பர். மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது? 100. அப்போ 10 100ஆல் அடிக்கிறோம். 10 100ஆல் அடித்தோன்னா 0 0 கேன்சல் ஆகிடும். 1/10 அப்படின்னா 0.1. கரெக்டாக? 65 75ன்னு எடுத்துட்டாங்க. அதாவது 10 அதிகமாக எடுத்துட்டாங்க. கரெக்டாக? அப்போது அதிகமாக எடுத்ததால் ஏற்கனவே அவங்க என்ன சராசரி சொன்னாங்க? 63. அந்த 63லேருந்து இப்போ கிடச்சிருக்க இந்த 0.1 மைனஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அதிகமாக எடுத்தாங்கன்னா கழிக்கணும், கம்மியாக எடுத்தாங்கன்னா கூட்டணும். சரியா? அப்போ 63னா 63.0ன்னு எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது தான். கடை வாங்கினோன்னு இங்கே 2 ஆகிடும், இங்கே 10 ஆகிடும். 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. ஸோ இங்கே 62.9 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? சரியா? ஸோ அவங்க எது அதிகமாக எடுத்திருக்காங்களோ இல்லை கம்மியாக எடுத்திருக்காங்களோ அதை இருக்கிற மொத்த நம்பரால் டிவைட் பண்ணிவிட்டு அதிகமாக எடுத்திருந்தாங்கன்னா ஏற்கனவே சொன்ன சராசரியிலிருந்து மைனஸ் பண்ணணும், கம்மியாக எடுத்திருந்தாங்கன்னா ஏற்கனவே சொன்ன சராசரி கூட ப்ளஸ் பண்ணணும். முடிஞ்சிச்சிங்களா? கேள்வி எண் 206. ஒரு தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர்களின் சராசரி ஊதியம் ரூபாய் 60. அதில் அதிகாரிகள் 12 பேரின் சராசரி ஊதியம் ரூபாய் 400. மீதமுள்ள தொழிலாளர்களின் சராசரி ஊதியம் ரூபாய் 56 எனில் தொழிற்சாலையில் உள்ள மொத்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை காண்க. இப்போ இதில் பாருங்கள், அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய மொத்த தொழிலாளர்கள் எத்தனை பேர் நமக்கு தெரியாது. ஆனால் அதிகாரிகள் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12 பேர். மீதம் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நமக்கு தெரியாது. நான் அவங்களை என்னென்னு வச்சுக்கிறேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 12 பேருடைய சராசரி ஊதியம் 400 அப்படின்னா அவங்களுடைய மொத்த ஊதியம் பார்த்தீங்கன்னா 12 × 400. 12 400 பெருக்குனிங்கன்னா 4 12 48. அப்போ 4800 ப்ளஸ் அது இல்லாமல் மீதி இருக்கிற தொழிலாளர்கள் எக்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களோட சராசரி ஊதியம் 56 அப்படிங்கிறதால 56x. சராசரிங்கிறது மொத்த எண்ணிக்கை. அதிகாரிகள் ஒரு 12 பேர், மீதமுள்ள ஊழியர்கள் ஒரு எக்ஸ். இவங்க எல்லாம் சேர்ந்த சராசரி தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 60. அப்போ இந்த பக்கம் பாருங்கள், 4800 ப்ளஸ் ஒரு 56x. இந்த 12 + x என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் அனுப்புகிறேன். அப்போ 12 60 பெருக்குனேன்னா 12 72. அப்போ 720 ப்ளஸ் 60x பெருக்கிறேன்னா 60x. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு, நம்பர் எல்லாம் ஒரு சைடுன்னு கொண்டு வந்துடலாம். இந்த ப்ளஸ் 720 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் 720. 4800லேருந்து 720 மைனஸ் பண்ணுறேன். அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 4080. அதே மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இந்த ப்ளஸ் 56 அங்கே கொண்டு போனேன்னா மைனஸ் 56. 60ல் 56 போயிடுச்சு அப்படின்னா 4x. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, 0, 8, 0, 1020. அப்போ எக்ஸோட வேல்யூ 1020. ஸோ மீதம் இருக்கிற தொழிலாளர்கள் 1020. அதிகாரிகள் ஒரு 12 பேர். அப்போ 1020 ஒரு 12 சேர்த்தோம் அப்படின்னா 1032 பேர் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய மொத்த தொழிலாளர்கள். இதற்கு பாருங்கள், ஆப்ஷன் பி. கொஞ்சம் பெரிய சம் தான், ஆனால் அவங்க பெரும்பாலும் ஏதாவது 1-2 கேள்விகள் இந்த மாதிரி கேட்குறது மாதிரி கேட்டுடுறாங்க. சரிங்களா? அடுத்ததாக 207. ஒரு நூலகத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் 510 பார்வையாளர்களும் மற்ற நாட்களில் 240 பார்வையாளர்களும் சராசரியாக உள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 30 நாட்கள் கொண்ட ஒரு மாதத்தில் ஒரு நாளில் வரும் பார்வையாளர்களின் சராசரியானது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி வருது அப்படின்னா 1, 1 7 8, 8 7 15, 22, 29 இந்த 5 நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். கரெக்டாக? அப்போ 5 நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா 5 × ஞாயிற்றுக்கிழமையில் எவ்வளோ பேர் வராங்க அப்படின்னா 510. அப்போ 5 × 510 ஈக்குவல் டு 2550. அடுத்ததாக மீதி 25 நாள். ஏன்னா மொத்தம் 30 நாள்னும் போது மீதி 25 நாள். அந்த 25 நாளில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பேர் வராங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா 240. அப்போ 25 × 240 அப்படின்னும் போது 6000. ஸோ எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா 8550. அப்போ அந்த மாதம் முழுக்க வந்தவங்க 8550 பேர். மொத்தம் 30 நாள்ன்றதால 30ஆல் வகுத்துடுறோம். 0 0 கேன்சல் ஆகிடும். 1 3 3, 2 3 6, மீதி 2, 8 3 24, மீதி 1, 5 3 15. அப்போ சராசரியாக அந்த மாதம் முழுக்க வந்தவங்க 285 பேர். சரிங்களா? அடுத்த 208. 10 எண்களின் கூட்டு சராசரி -7. ஒவ்வொரு எண்ணுடனும் 5ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய கூட்டு சராசரி. கூட்டு சராசரி -7. எந்த ஒரு நம்பரை கூட்டுறாங்களோ அந்த நம்பரை நம்ம அப்படியே சராசரி கூட கூட்டிக்கணும். அப்போ -7 கூட 5 கூட்டணும் அப்படின்னா -2 தான் ஆன்சர். நம்ம பெரும்பாலும் மைனஸில் பார்த்துருக்க மாட்டோம். அதனால் இந்த மாதிரியான கொஷின்ஸை சில நேரம் நமக்கு ட்ரிக் பண்ணுற மாதிரி கேட்டுருவாங்க. சரியா? அடுத்ததாக 209. ஒரு குடும்பத்தில் ஏ, பி மற்றும் சி என மூவர் உள்ளனர். ஏ மற்றும் பியின் கூட்டு சராசரியாகவை 20, பி சிக்கு கூட்டு சராசரியாகவை 19, சி மற்றும் ஏவுக்கு 21 ஆகும். ஏ மற்றும் பி மற்றும் சியின் வயது என்ன? அகவைனா வயதுன்னு அர்த்தம். சரியா? இதுக்கு ஆப்ஷனில் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஏபியோட கூட்டு சராசரி 20. நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறேனே. இதன் இடத்துக்கு சராசரி கண்டுபிடிச்சோன்னா 22ஐயும் 18ஐயும் கூட்டினா 40, 40 2ஆல் வகுத்தோன்னா 20. ஃபஸ்ட்டு கரெக்டாக வருது.
ரெண்டாவது பிசியுடைய சராசரி 19, 18 20 கூட்டினா 38, 38 2ஆல் வகுத்தேன் அப்படின்னா 19 சரியாக வருது. சி மற்றும் ஏயின் சராசரி 21, சிக்கும் ஏவுக்கும் 20 22 கூட்டினா 42, 42 2ஆல் வகுத்தோம்னா 21, அப்போ இதுவும் சரியாக வருது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். அப்போது ஆப்ஷன் ஏ தான் இந்த கேள்விக்குண்டான சரியான விடை. நீங்கள் மற்றதில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வராது. 24 20க்கும் பார்த்தீங்க அப்படின்னா 22 வரும். ஃபஸ்ட் ஆப்ஷனே அடிபடுறது பாருங்கள், சரிங்களா? ஸோ அந்த மாதிரியும் முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஸோ இந்த கேள்விக்குண்டான சரியான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்து 210, ஏ மற்றும் பியின் சராசரி 45, பி மற்றும் சியின் சராசரி 35 எனில் ஏ மைனஸ் சி. ஏ மற்றும் பியின் சராசரினா என்ன அர்த்தம்? ஏ ப்ளஸ் பி பை 2. இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 45. நான் இந்த ரெண்டு இங்கே அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 45 ரெண்டையும் பேருக்குன்னா 90. அது மாதிரி பி மற்றும் சியின் சராசரினா இப்போ பி ப்ளஸ் சி பை 2 தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35. இந்த ரெண்டு இங்கே அனுப்பிச்சிட்றேன். அப்போ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா 35 ரெண்டையும் பேருக்குன்னா 70. இது ரெண்டையும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணும்போது என்னவாயிடும்? பி கேன்சல் ஆகிடும், ஏ இருக்கும். மைனஸ் பண்ணுறதா இந்த சி மைனஸ் சி ஆகிடும். 90ல் 70 போயிடுச்சுன்னா 20. அப்போ ஏ மைனஸ் சியுடைய வேல்யூ 20. அப்படி இதுங்களாமா? ஸோ சராசரி டாப்பிக்கில் நம்ம 2 நாள் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் பாருங்கள். 211வது கேள்வி, 1 2 2 3 3 3 4 4 4 4 என்ற விவரத்தின்படி இடைநிலை மற்றும் முகட்டின் பெருக்கு தொகைக்கு சமமானது. இடைநிலை முகடு ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி பெருக்கு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், இடைநிலைனா தெரியும் இல்லையா? மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னா 3 6 10 நம்பர் இருக்குது. அப்போ முதல்ல 4 நம்பர் விட்டுறோம், கடைசி 4 நம்பர் விட்டுறோம், நடுவில் 2 நம்பர் இருக்குது. அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோன்னா கிடைக்கிறது தான் இடைநிலை. அப்போ ரெண்டுமே 3ன்றதால 3 3 6 பை 2, 6 2 அடித்தோன்னா 3. ஸோ இடைநிலை என்ன கிடைக்குது அப்படின்னா 3. முகடு அப்படிங்கிறது எந்த வேல்யூ நிறைய முறை வருதோ, நல்லா அதை கவனம் வச்சுக்கோங்க, எந்த வேல்யூ நிறைய முறை வருதோ அதுதான் முகடு. 4ங்கிற நம்பர் தான் நிறைய முறை வந்திருக்கு. அப்போ முகடு 4, இடைநிலை 3, முகடு 4, பெருக்கு தொகை கேட்டிருக்காங்க. அப்போ 3 12 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. சரியா? அடுத்ததா 212, ஏறு வரிசையில் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பின் மதிப்பு 20 22 x 28 30 32. இவற்றின் இடைநிலை 26 எனில் எக்ஸின் மதிப்பு. இப்போ தான் சொன்னோம் இடைநிலைனா இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 நம்பர் இருக்குது. ஸோ முதல் 2 நம்பர் விட்டுறோம், லாஸ்ட் 2 நம்பர் விட்டுறோம், நடுவில் 2 நம்பர் இருக்குது. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி, அதாவது எக்ஸையும் 28ஐயும் கூட்டி 2ஆல் வகுத்தோன்னா கிடைக்கிறது தான் இடைநிலை. இடைநிலை தான் என்ன சொல்லியிருக்காங்க? 26. இந்த வகுத்தல் இருக்கிற 2 இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா பெருக்கல். 26 2ஐயும் பெருக்கிறோன்னா 26 2 52. ப்ளஸில் இருக்கிற 28 வந்தால் மைனஸ் 28. அப்போ 52 மைனஸ் 28, 52 28 போயிடுச்சு அப்படின்னா 24 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான விடை. நம்ம புரியுதா? ஆப்ஷனில் இருந்தும் போட்டு பார்க்கலாம். அதோட இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, டைரெக்டாகவே போட்டுடலாம் பாருங்கள். சரிங்களா? சப்போஸ் நடுவில் ஒரு நம்பர் தான் இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக அந்த இடைநிலை என்ன சொன்னாங்களோ அதுதான் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போது இந்த ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இந்த 28 இல்லை, கொஷின் இப்படி கொடுத்துருக்காங்க 20 22 எக்ஸு 30 32, இதோட இடையில 26ன்னு கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 நம்பர் இங்கே நம்பர் விட்டால் நடுவில் ஒரு நம்பர் தான் இருக்கும். அப்போ ஒரு நம்பர் இருக்கிறது தான் இடைநிலை. அப்போ எக்ஸோட வேல்யூ 26ன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். நம்ம புரியுதா? இது கொஞ்சம் வேலை வைக்கணும் அப்படிங்கிறதால நடுவில் 2 நம்பர் வர்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தா 23 65 68 70 73 75 70 70 80 83 86 ஆகிய மதிப்புகளின் மாறுபாட்டுக்கெழு 5 மற்றும் திட்ட விலக்கம் 2 எனில் கூட்டு சராசரி. இங்கே கூட்டு சராசரி கேட்டிருக்கிறதால நீங்கள் நேரடியாக இது மொத்தத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதனால் வகுத்து கூட சராசரி சொல்லலாம். ஆனால் நான் இங்கே உங்களுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை யூஸ் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாறுபாட்டுக்கெழு ஈக்குவல் டு திட்ட விலக்கம் பை சராசரி இன்ட்டு 100. கண்டிப்பாக இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பயன்படுத்தி டிஆர்பியில் அவங்க கொஷின் கேட்குறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியும் முன்னாடி கேட்டிருக்காங்க. மாறுபாட்டுக்கெழு ஈக்குவல் டு திட்ட விலக்கம் பை சராசரி இன்ட்டு 100. இங்கிலீஷில் சொல்லணும்னா மாறுபாட்டுக்கெழுவுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவின்னு சொல்லுவாங்க. சிக்மான்றது திட்ட விலக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சராசரிங்கிறது ஆவரேஜ் இல்லை மீன் எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இப்போ இதில் பாருங்கள், மாறுபாட்டுக்கெழு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 ஈக்குவல் டு சிக்மா திட்ட விலக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பை சராசரி தான் தெரியாது இன்ட்டு 100. அப்போ நமக்கு சராசரி தான் தேவை. இந்த சராசரி இங்கே கொண்டு வந்துடலாம், இந்த 5 இங்கே கொண்டு வந்துடலாம். அப்போ சராசரி ஈக்குவல் டு 2 பை 5 இன்ட்டு 100ன்னு நிற்கும். கரெக்டாக? 1 5 2 10 0. அப்போ 2 இன்ட்டு 20, 2 20 பெருக்கிறோன்னா
40 அப்படிங்கிறது தான் சராசரி. ஏன் சார் நான் இது மொத்தத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அதாவது டிவைட் பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஆனால் இந்த இடத்துல ஓகே. இதுவே அவங்க வேறு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த நம்பர்ஸை கொடுக்க மாட்டாங்க. இதை கொடுக்காமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த ஐடியாவை மட்டும்தான் கேட்பாங்க. நீங்கள் இந்த நம்பர்ஸ் இந்த இடத்துல விட்டுருங்க. இதை பற்றி நீங்கள் இந்த இடத்துல யோசிக்க வேண்டாம். ஆக்சுவலாக அவங்க கொடுக்குறப்ப இந்த நம்பர்ஸ் எதையுமே அவங்க இங்கே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் 40. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் சராசரி கண்டுபிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வேறு வேல்யூ வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க மாறுபாட்டு கேள்வியும் திட்ட விளக்கத்தையும் யூஸ் பண்ணி கூட்டு சராசரி என்ன அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்த 214. முதல் 10 பகா எண்களின் வீச்சு யாது? வீச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எல் மைனஸ் எஸ், அதாவது மீப்பெரு மதிப்பு மைனஸ் மீச்சிறு மதிப்பு. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். முதல் 10 பகா எண்கள் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 10 பகா எண் என்னன்னு தெரியணும். 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29. கண்டிப்பாக பகா எண்கள் தெரிஞ்சிருக்கணும். நம்ம நம்பர் சீரீஸை சொல்லும்போது இந்த பகா எண்கள் 100க்குள்ளாடி இருக்கிற எல்லா பகா எண்களையும் சொல்லியிருப்போம். இதில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாகிடும். பாருங்கள், எல் மீப்பெரு மதிப்புன்றது 29 மைனஸ் எஸ்ங்கிறது மீச்சிறு மதிப்புன்றது 2. அப்போ 29 2 போயிடுச்சுன்னா 27ங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரியா? அடுத்ததாக 215. கூட்டு சராசரி 20, இடைநிலை 19 எனில் முகடு கண்டுபிடிக்கவும். இது ஒரு முக்கியமானது. பாருங்கள், முகடு அதாவது அந்த கொஸ்டின் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாறுபாட்டு கெழுவும் திட்டவிலக்கத்தையும் கொடுத்துட்டு சராசரி கேட்டிருந்தாங்க. இங்கே கூட்டு சராசரி இடைநிலையும் கொடுத்துட்டு முகடு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. முகடு ஈக்குவல் டு 3 இன்ட்டு இடைநிலை மைனஸ் 2 இன்ட்டு சராசரி. அப்போ இடைநிலையை 3ஆல் பெருக்கணும். இடைநிலை எவ்வளோ? 19. 3 இன்ட்டு 19 மைனஸ் 2 இன்ட்டு சராசரி வேல்யூ 20. 3யும் 19யும் பெருக்கணும் அப்படின்னா 57 மைனஸ் 2 20யும் பெருக்கணும்னா 40. 57 40 போயிடுச்சு அப்படின்னா 17 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. இந்த ஃபார்முலாவை மெயினாக இதை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. 9th புக்கில் இந்த மாடலில் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் டீன் பேஸில் நிறைய கேட்டிருக்காங்க. டெட் எக்ஸாமில் ஒரு 3-4 கொஸ்டின் பேப்பரில் டெட் பேப்பர் 2ல் இதை யூஸ் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? 116வது கேள்வி பாருங்கள். -3 -2 -1 0 1 2 3 என்ற புள்ளி விவரங்களுக்கான வீச்சு மற்றும் வீச்சுக்கெழு முறையே. வீச்சுக்கான ஃபார்முலாவை நேற்று வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எல் மைனஸ் எஸ், அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும். இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எது அப்படின்னா 3 மைனஸ் சின்ன நம்பர் எது அப்படின்னா -3. அப்போது மறுபடியும் ஒரு மைனஸ், ஆல்ரெடி இன்னொரு மைனஸ்னும் போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 ஆகிடும். அப்போ 3 3 6. ஸோ வீச்சோட வேல்யூ 6. ஸோ இது கிடையாது, இது கிடையாது. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. வீச்சுக்கெழுக்கு நேற்று நம்ம ஃபார்முலா சொல்லலை, இங்கே கேட்டிருக்கோம் பாருங்கள். எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ் அப்படிங்கிறது வீச்சுக்கெழு. அப்போ எல் மைனஸ் எஸ் ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்னா 6ன்னு தெரியும். இதை கண்டுபிடிச்சோம். எல் ப்ளஸ் எஸ், எல்லோட வேல்யூ 3 ப்ளஸ் எஸ்ஸோட வேல்யூ -3. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 வந்துடும். அப்போ 6 பை 3 - 3னா 0. எனிதிங் பை 0, எந்த நம்பருக்கு கீழே 0 இருந்தாலும் வேல்யூ என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டி. ஸோ 6 மற்றும் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது ஆன்சர். ஒன்று இன்ஃபினிட்டின்னு கொடுக்கலாம், இல்லாட்டி வரையறுக்க இயலாதுன்னு கொடுக்கலாம். முன்னாடிலாம் பழைய இதில் இன்ஃபினிட்டின்னு கொடுப்பாங்க, இப்போ அதை பயன்படுத்துறது கிடையாது. எனிதிங் பை 0 அப்படின்னா அவங்க என்ன கொடுத்துட்றாங்கன்னா வரையறுக்க முடியாது, இல்லை வரையறுக்க இயலாது, நாட் டிஃபைன்ட் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஒருவேளை அப்படி கொடுத்துருந்தாலும் அதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்ததாக 217. ஒரு விடுதி காப்பாளரான குமார் என்பவர் 25 மாணவர்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையான சப்பாத்திகள் எத்தனை என்று தீர்மானிக்க வேண்டும். மாணவர்கள் ஒரு நாள் எத்தனை சப்பாத்தி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத லைனாக கொடுத்துருக்காங்க. என்ற எண்ணிக்கையில் சாப்பிட்டால் சராசரி, இடைநிலை மற்றும் முகடு ஆகியவற்றுள் எது விடுதி காப்பாளருக்கு உதவும்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 25 மாணவர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சப்பாத்தி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 3த்தையும் கண்டுபிடிக்கணும். சராசரி, இடைநிலை, முகடு. எதனுடைய வேல்யூ அதிகமாக வருதோ அதுதான் அவருக்கு தேவையானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ இது மொத்தத்தையும் கூட்டினீங்க, அந்த 2 2 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மொத்தத்தையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க 68. 68 25ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 25 50. கரெக்டாக 2 புள்ளி மீதி என்ன வந்துடும் 13. அப்போ 130. 18 மீதி 180. 180 அப்படின்னும் போது 7 25 175 மீதி 5 ஒரு 0 சேர்க்குறோன்னா 50. அப்போ 25 50. ஸோ சராசரி 2.72ன்னு கிடைக்குது சராசரி. இடைநிலை அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் லைனாக எழுதிப்போம். கரெக்டாக சின்ன நம்பர்லேருந்து ஏறு வரிசையில் எழுதிப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை 1 இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 முறை 2 இருக்குது. 2 2 2 2ன்னு எழுதிட்டே வரணும். அடுத்து 3 இருக்குது, அதுக்கப்புறம் 4 5ன்னு சொல்லிட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் லைனாக எழுதிட்டு
25 நம்பரில் லைனாக எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 12 நம்பர் விட்டணும், கடைசியாக இருக்கிற 12 நம்பரை விட்டணும். நடுவில் இருக்கிற நம்பர் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 நிற்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? 25ஐயும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஏறு வரிசையில் எழுதிட்டே வரீங்க அப்படின்னா ஒரு 1 இருக்குது. இதில் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி 1 இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 12 2 இருக்குது. ஸோ 12 வாட்டி 2 எழுதிட்டே வரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 ஒரு 5 வாட்டி 6 வாட்டி இருக்குது. 4 ஒரு 5 வாட்டி இருக்குது. ஒரு 5 இருக்குது. ஸோ அதெல்லாம் எழுதிட்டு ஏறு வரிசையில் நடுவில் இருக்கிற நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 2. அப்போ அதுதான் இடைநிலை. ஸோ இடைநிலை என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. சராசரி என்ன வந்துச்சு அப்படின்னா 2.72ன்னு வந்துச்சு. முகடுன்றது எந்த நம்பர் அதிக முறை வருதோ அதுதான் முகடு. 2ங்கிற நம்பர் தான் நிறைய வாட்டி இருக்குது. 12 அப்படின்னு வருது இல்லையா? ஸோ 12 வாட்டி வருது. அப்போ முகடு என்ன வந்துடுதுன்னா 2. அப்போ பாருங்களேன், இடைநிலை 2, முகடு 2, சராசரி 2.72. இப்போ பசங்க சப்பாத்தி சாப்பிட்றாங்க, ஆளுக்கு 2 இடைநிலையோ முகடையோ யூஸ் பண்ணால் ஆளுக்கு 2 சப்பாத்தி செய்கிறாரு அப்படின்னா பசங்களுக்கு ஒரு ஆவரேஜாக பத்தவே பத்தாது. இப்போ சராசரி 2.72ன்னு வருது. அப்போ 2.25 சப்பாத்தின்னு பேஸ் பண்ணி செஞ்சாருன்னா தான் இருக்கிற 25 பசங்களுக்கும் அந்த சப்பாத்தி சரியாக வரும். கரெக்டாக 2 செய்கிறாரு அப்படின்னா நிறைய பேருக்கு பத்தாமே போயிடும் பாருங்கள். அப்போ எது விடுதி காப்பாளருக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னா சராசரி. ஏன்னா விடுதி காப்பாளருக்கு எது உதவும்னு தான் கேட்டிருக்காங்க, எது அவருக்கு லாபம் தரும்னு கேட்கல. கரெக்டாக லாபம் தரும்னா இப்போ இதுபடி செஞ்சால் அந்த இடைநிலையோ முகடுப்படியோ செய்கிறோம் அப்படின்னா பசங்களுக்கு பத்தாமே போயிடும். அப்போ அவருக்கு உதவக்கூடியது எதுன்னா சராசரி. சரிங்களா? இங்கே மட்டும் கிடையாது, எந்த ஒரு இடத்துலையுமே இந்த 3 அளவில் கம்பேர் பண்ணும்போது நமக்கு பெரும்பாலும் சரியாக யூஸ் ஆகக்கூடியது எது அப்படின்னா சராசரி தான், இடைநிலையும் முகடையும் விட. சரியா? அடுத்ததான் 218. n = 10, x bar = 12, சிக்மா x² = 1530 எனில் மாறுபாட்டு கெழுவை கணக்கிடுக. நேற்றும் இதே மாதிரி மாறுபாட்டு கெழு பார்த்தோம். மாறுபாட்டு கெழுவுக்கு ஃபார்முலா சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? CV = σ/x bar × 100ன்னு பார்த்துருந்தோம். அப்போது இங்கே எக்ஸ் பார் பிரச்சனை இல்லை. எக்ஸ் பார் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12ன்னு கொடுத்துட்டாங்க, × 100. ஆனால் அவங்க சிக்மாவை கொடுக்கல பாருங்கள். சிக்மாவை கொடுக்காம நம்மளை கண்டுபிடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ சிக்மா நாம் தான் கண்டுபிடிக்கணும். சிக்மா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னா இதோ இருக்கு இல்லையா, x². இதை எண்ணால் வகுத்துடணும். இதை 10ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 0 0 கேன்சல் ஆகிடும். 153. கரெக்டாக? மைனஸ் சராசரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணிடணும். 12 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 144. 153 144 போயிடுச்சுன்னா 9. அதுக்கு ரூட் எடுத்துடணும். நான் சொல்ல வரது புரியுதா? இந்த சிக்மா x² எண்ணால் டிவைட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு வர ஆன்சர் மைனஸ் சராசரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ஸ்கொயர் பண்ணணும். வரக்கூடிய 2 ஆன்சரையும் மைனஸ் பண்ணி வரதுக்கு ரூட் எடுக்கணும். 9க்கு ரூட் எடுத்தால் 3. அப்போ அதுதான் எதனுடைய வேல்யூனா சிக்மா. அப்போ 3/12 × 100. 1 3 3, 4 3 12. ஒரு நாள் 4, இங்கே அடிச்சிங்கன்னா 25 நாள் 100. அப்போது அதனுடைய மாறுபாட்டு கெழு CV என்ன கிடைக்குதுன்னா 25. டிஎன்பிஎஸ்சியில் முன்னாடிலாம் அந்த CV யூஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு சில தேர்வுகளில் கேட்குறாங்க. டிஆர்பிக்கு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த CVயை யூஸ் பண்ணி. சரிங்களா? அடுத்தது 219. 12, 17, 5, 8, 13, 6, 9 இடைநிலை காண்க. இப்போ தான் சொன்னோம், இடைநிலை அப்படின்னாலே கொடுத்த நம்பர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதணும். அப்போ ஏறு வரிசையில் எழுதுறீங்க அப்படின்னா 5, 6, 8, 9, 12, 13, 17 மொத்தம் 7 நம்பர் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 3 நம்பர் லாஸ்ட்டு 3 நம்பர் விட்டுறோன்னா நடுவில் இருக்கிறது 9. அப்போது இடைநிலை 9. நேற்று பார்த்த கொஸ்டினில் 2 நம்பர் நடுவில் இருக்கும். 2 நம்பர் இருந்துச்சுன்னா 2த்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஒரு நம்பர் தான் நடுவில் இருக்குன்னா அதுதான் இடைநிலை. சரியா? அடுத்து 220. 89 எண்களின் சராசரி 32 என காணப்பட்டது. கணக்கிடும் நேரத்தில் 38 மற்றும் 28 என்ற இரு விவரங்கள் 29 மற்றும் 37 என தவறுதலாக எடுத்துள்ளது தெரிய வந்தது. எனவே சரியான சராசரியை கண்டுபிடிக்க. இப்போ பாருங்கள், ஏற்கனவே இந்த மாடல் நம்ம முன்னாடி கொஸ்டின் சராசரியில் சொல்லும்போது ஒரு நம்பர் தப்பாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ இங்கே 2 நம்பர். அப்போ அப்படின்னா இந்த 2த்தையும் முதல்ல ஆட் பண்ணுறேங்க. எடுக்க வேண்டிய 2 நம்பர் இது 38, 28. 2த்தையும் கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்குது? 66. தப்பாக எடுத்த 2 நம்பரையும் கூட்டுங்க. 29, 37. இது 2த்தையும் கூட்டினாலும் என்ன கிடைக்குது? 66 தான் கிடைக்குது பாருங்கள். அப்போ அவங்க கணக்கீடு ஃபைனல் ஆன்சரில் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா 66க்கு பதில் அவங்க என்னென்ன எடுத்துட்டாங்க அப்படின்னா 66 தான் எடுத்துட்டாங்க. ஒருவேளை 66க்கு பதில் 76ன்னு எடுத்திருந்தாங்க அப்படின்னா டோட்டலில் மிஸ்டேக் வரும். இல்லை 66க்கு பதில் 56, 50 அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா டோட்டலில் மிஸ்டேக் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2த்துக்கான டிஃப்ரென்ஸை பார்த்து சராசரியில் மைனஸ் பண்ணிடலாம், ப்ளஸ் பண்ணாமல் மைனஸ் பண்ணமான்னு பார்ப்போம். இங்கே அந்த பிரச்சனையே கிடையாது. 66 ஆட் பண்ணணும். தப்பாக ஆட் பண்ணும்போதும் எதை தான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா 66 தான் ஆட் பண்ணியிருப்பாங்க.
ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ பிரச்சனையே கிடையாது. முதல்ல கண்டுபிடிக்கும் போது என்ன சராசரி வந்துச்சோ அதே தான். அப்போ சராசரி என்ன வந்திருக்குன்னா 32. ஸோ ஃபைனல் ஆன்சர்லேயும் சராசரி என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 32 தான் இருக்கும். புரியுதுங்களா? 38க்கு பதில் 29 எடுத்தாங்க, 28க்கு பதில் 37 எடுத்தாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக ஆட் பண்ணும்போது 66 தான் அவங்க ஆட் பண்ணியிருக்கான்றதால வேல்யூ சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆன்சர் 32. சரிங்களா? நம்ம இதில் என்ன டாபிக் சொல்லியிருந்தோம் அப்படின்னா கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடர் வரிசை ஏபி அண்ட் ஜிபி. ஏற்கனவே நம்ம கூட்டுத்தொடர் வரிசைக்கு ஒரு 3-4 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த கொஷின்ஸையும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோட சேர்ந்த மாதிரி உங்களுக்கு டாபிக் கவர் ஆகிடும். இதில் 221வது கேள்வி பாருங்கள். n³ ஒரு மிகை ஒற்றைப்படை முழு எண் எனில் பின்வருவனவற்றுள் எது ஒற்றை முழு எண் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒற்றை முழு எண் அல்ல. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா n³ அப்படிங்கிறது ஒரு ஒற்றைப்படை எண்ணு கொடுத்துருக்காங்க. ஒற்றைப்படை மிகை முழு எண் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு நான் n-க்கு பதில் 1ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1³ அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னா 1ன்னு கிடைக்கும். நீங்கள் வேறு எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதால நான் 1 எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ 1³ 1 தான். ஸோ n³ அப்படிங்கிறது அப்போ 1³ ஒரு மிகை ஒற்றை முழு ஆயிடுச்சு. ஸோ n-க்கு பதில் 1ன்னு எடுத்துக்கிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனில் கொண்டு வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா எதில் ஆன்சர் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒற்றை முழு எண் அல்லன்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஈவன் நம்பராக கிடைக்குதுன்னு பார்த்தா முடிஞ்சிச்சு. பாருங்கள், 1² 1, 1/4னாலும் 1, 1/6னாலும் 1 தான். ஸோ 1 1 1 ஆட் பண்ணால் 3 ஒற்றைப்படை எண் கிடைக்குது. அவங்க ஒற்றைப்படை எண் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், n-க்கு 1, ஸ்கொயர் பண்ணாலும் 1, க்யூப் பண்ணாலும் 1, பவரில் 4 எடுத்தாலும் 1, 1 1 2, 2 1 3, 3 1 4. அப்போ ஈவன் நம்பர் கிடைக்குது பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். ஏன்னா ஒற்றை முழு எண் அல்ல, இது ஈவன் நம்பர். கரெக்டாக? ஆட் நம்பர் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 1 1 3ன்னு கிடைக்குது, ஆட் நம்பர். 1 1 1 1 1 5ன்னு கிடைக்குது, இதுவும் ஆட் நம்பர் தான். ஸோ அவங்க கேட்ட கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் பி. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நாம் அப்படியே மெத்தட் படின்றது வேலைக்கு ஆகாது. அப்போ இந்த இடத்துல கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு n-க்கு பதில் என்ன வேல்யூ எடுக்கணும் அப்படிங்கிறத அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. 222 பாருங்கள். 5 + 11 + 17 + and so on + 95. அப்போது இது மொத்தத்தையும் கூடுதல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல இது எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் கூடுதல் கண்டுபிடிக்க முடியும். ஏற்கனவே நம்ம அந்த கூட்டுத்தொடர் வரிசைக்கான வீடியோஸில் சொல்லியிருக்கோம். மொத்த உறுப்புகள் கண்டுபிடிக்கான ஃபார்முலா L-A/D + 1. அது மாதிரி இல்லை நிறைய ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்க கூட்டுத்தொடர் வரிசைக்கு பெருக்குத்தொடர் வரிசைக்கலாம். அது பர்டிகுலராக அந்தந்த சின்ன சின்ன கொஷின்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போ நான் கூட சில கொஷினில் இப்போ போன கொஷினில் சொன்னது ஷார்ட்கட் தான். இந்த நாளைக்கான வீடியோவில் ஒரு கொஷின் சொல்ல போகிறேன், அதில் ஒரு ஷார்ட்கட் சொல்ல போகிறோம். அதெல்லாம் பர்டிகுலராக ஒரு சில கொஷின்ஸுக்கு தான் மேட்ச் ஆகும். அதை தாண்டி அவங்க கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா மெத்தட் படி போட்டதையும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும் பாருங்கள். அதனால தான் நான் உங்களுக்கு எல்லா விதமான கொஷின்ஸையும் கலந்து கொடுத்துட்ருக்காது. இல்லைனா ஷார்ட்கட்டை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸை கொடுத்துட்டு நம்ம அடுக்கு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஆனால் அதையும் தாண்டி அவங்க கேட்குற கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், அப்போ n கண்டுபிடிக்கிறோம் ஃபஸ்ட்டு. L-ங்கிறது கடைசி உறுப்பு 95, ஏங்கிறது முதல் உறுப்பு 5. அப்போ 95 - 5ன்னும் போது 90 /D-ங்கிறது பொது வித்தியாசம். 11ல் 5 போயிடுச்சு அப்படின்னா 6 + 1, 1 6 6, 5 6 90. அப்போ 15 + 1 என்ன கிடைக்குதுன்னா 16. ஸோ என்னோட வேல்யூ 16. கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூடுதல் வரிசையில் SN-க்கு என்னென்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம்னா 2 ஃபார்முலா, n/2 × a + L-ன்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்போம். இன்னொன்று n/2 × 2a + n - 1 × d. கடைசி உறுப்பு தெரியுதுன்னா நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். n-க்கு என்ன வேல்யூ சொல்லிட்டோம்? 16/2 × a + L. ரெண்டுத்தையும் கூட்டுறோம். 5 95 கூட்டணும் அப்படின்னா 100. 1 2 8 2 16. அப்போ 8 100 பெருக்கிறோம் அப்படின்னா 800 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதுக்கு வேறு எந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணாலும் இந்த கொஷனுக்கு வேணால் வேறு ஏதாவது ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிவிட்டு சொல்லிடலாம். ஆனால் இந்த மாடலில் அவங்க வேறு நம்பர் வச்சு கேட்குறாங்கன்னா அப்போல்லாம் நீங்கள் இந்த மெத்தட் படி போட்டிங்கன்னா மட்டும்தான் சொல்ல முடியும். பார்க்குறதுக்கு ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளான விஷயம்தான். சரிங்களாமா? ஸோ n-க்கான ஃபார்முலா தெரியணும், SN-க்கான ஃபார்முலா தெரியணும். ஓகேவா? அடுத்ததாக 223. முதல் உறுப்பு 2 எனவும் 6ஆம் உறுப்பு 486 என்றவாறும் அமைந்த பெருக்குத்தொடரின் முதல் 6 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். முதல் உறுப்பு ஏவோட வேல்யூ 2. அதே மாதிரி 6ஆம் உறுப்பு அப்படின்னா T6 எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 486. அவங்க கேட்டிருக்கிறது 6 உறுப்புகளின் கூடுதல் S6 என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன தொடர் வரிசை சொல்லியிருக்காங்கன்னா பெருக்குத்தொடர். பெருக்குத்தொடருடைய கூடுதல் கண்டுபிடிக்கணும்னா SN = a × r⁻n - 1
பை ஆர் மைனஸ் ஒன். இன்னும் நான் உங்களுக்கு பெருக்குத்தொடருக்கு வீடியோ போடல. அப்படி போடும்போது இந்த ஃபார்முலாவெலாம் சொல்லுவேன். இந்த ஃபார்முலாவெலாம் இல்லாமல் எப்படி கணக்கு போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். அப்போ இங்கே முதல்ல ஆர் கண்டுபிடிக்கணும். முதல் உறுப்பு 2, ஆறாம் உறுப்பு 486. அப்போ டிஎன்னுக்கு என்ன ஃபார்முலா பெருக்குத்தொடர்லன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன். இங்கே டிஎன் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 486. ஏங்கிறது முதல் உறுப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2, ஆர் பவர் n மைனஸ் ஒன். ஆறாம் உறுப்புன்றதால 6 மைனஸ் 1 5. 2 2 இந்த பக்கம் வரும்போது 2 4 4 2 8 3 2 6. அப்போ ஆரோட பவர் 5 அப்படின்னா 243. 243 என்னென்னு எழுதலாம்னா 3 பவர் 5. அப்போ ஆரம் என்ன கிடைக்குது? ஆரம் இல்லை ஆர், அப்போது விகிதம். ஆருடைய வேல்யூ 3 கொண்டு வந்து எஸ்என்ல அப்ளை பண்ணுறோம். அப்போ அப்படின்னா ஏவுடைய வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? 2, ஆரோட வேல்யூ 3 பவர் என்னன்றது எத்தனை உறுப்பு கேட்டிருக்காங்கன்னா 6 உறுப்பு. அப்போ 3 பவர் 6 மைனஸ் 1 பை 6 மைனஸ் 1. 6 மைனஸ் 1னா 3 மைனஸ் 1 2. அப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். 3 பவர் 6. 3 பவர் 6 அப்படின்னா 3 6 வாட்டி பெருக்குனிங்கன்னா 729 மைனஸ் 1. அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 728. ஆப்ஷன் சி. சரிங்களா? நம்ம பெருக்குத்தொடர் வரிசை சொல்லும்போது இந்த ஃபார்முலாவையும் சொல்லுவோம். இந்த ஃபார்முலா இல்லாமல் எப்படி கணக்கு போடுறது அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். சரியா? அடுத்ததாக 224. 1 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோவான் என்ற தொடரில் முதல் 20 எண்களின் கூடுதல். நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம ஏற்கனவே சிறப்பு கூட்டுத்தொடர் வரிசை ஸ்பெஷல் சீரீஸ்னு ஒரு டாபிக் சொல்லியிருக்கோம் பாருங்கள். அந்த மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஆனால் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னு கலந்து இருக்குது. இப்படி இருந்தால் என்ன ஃபார்முலானா சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. -n/2 இன்ட்டு n+1. இந்த ஷார்ட்கட் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்போது ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னு ஸ்கொயரில் கலந்து இருந்ததுன்னா -n/2 இன்ட்டு n+1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. என்னங்கிறது அவங்க எத்தனை உறுப்பு கொடுத்துருக்காங்களோ அது. எத்தனை உறுப்பு கொடுத்துருக்காங்க? 20 உறுப்பு. அப்போ மைனஸ் 20/2. 20/2னா 10 இன்ட்டு n+1. என்னங்கிறது 20. 20 + 1 21. 21 10 பெருக்குனா 210. முன்னாடி மைனஸ் இருக்கிறதால -210ங்கிறது ஆன்சர். ஆப்ஷன் பி. இது வித்தியாசமான கொஷின்மா, புது புக்கில் கிடையாது. பழைய சிலபஸில் இந்த மாடலில் ஒரு கொஷின் உண்டு. ஒருவேளை அங்கேருந்து கேட்குறாங்கன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்ததாக 225. 5/2 ப்ளஸ் 5/6 ப்ளஸ் 5/18 ப்ளஸ் அன்சோவான் என்ற பெருக்குத் தொடரின் முதல் 20 உறுப்புகளின் கூடுதலை காண்க. இங்கே நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல மெத்தட் படியும் போடலாம். ஆனால் இங்கே நம்ம ஏன் இப்படி ஷார்ட்கட் சொல்ல போகிறோம்னா, முன்னாடி பாருங்கள் எல்லாத்துலேயுமே 15/4 15/4 15/4 ப்ராக்கெட்டில் 1 மைனஸ் 1 மைனஸ் எல்லாமே சேமாக இருக்குது. எங்கே மட்டும்தான் மாறுதுன்னா பவரில் மட்டும்தான் 20 18 16 14ன்னு இருக்குது. அவங்க எத்தனை உறுப்போட கூடுதல் கேட்டிருக்காங்க? 20 உறுப்புகள். பெருக்குத் தொடரில் 20 உறுப்புடைய கூடுதல். இப்போ எஸ்என்னுடைய ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா a இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1ன்னு வரும். ஸோ பவரில் இருக்கக்கூடிய எண்ணுங்கிறது அப்படியே வந்துடும் கூடுதல் கண்டுபிடிக்கும் போது. அப்போ 20 உறுப்புன்னும் போது பவரில் இருக்கிற 20 அப்படியே வந்துடும். அப்போ எது தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சராக இருக்கும். இப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வரலாம். சரிங்களா? ஒரு மெத்தடாக போடணும் அப்படின்னா இப்போ முன்னாடி சொன்னோம்ல எஸ்என்னுக்கான ஃபார்முலா, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஏ இன்ட்டு சப்போஸ் ஆர் வந்து 1 விட சின்னதாக இருந்துச்சுன்னா 1 மைனஸ் ஆர் பவர் n பை 1 மைனஸ் ஆர் அப்படின்ட்டு. இங்கே ஏங்கிறது 5/2, ஆறுங்கிறது 5/6 5/2ஆல் வகுத்திங்கன்னா கிடைக்கும். 5 5 கேன்சல் ஆகிடும். 1 2 3 2. அப்போ ஆறுக்கு 1/3, ஏவுக்கு 5/2, எண்ணுக்கு 20 இப்படின்னு கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக 20 உறுப்புன்றதால பவரில் இருக்கிற 20 வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களாமா? 226வது கேள்வி. 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் அன்சோவான் ப்ளஸ் 20 ஸ்கொயர் என்ற தொடர்களின் கூடுதலை காண்க. இது எந்த மாடல் சம்னு தெரியுதுங்களா? நம்ம சிறப்பு தொடர் வரிசையை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள். அதில் அங்கே வரும்போது ஆக்சுவலாக எதுலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா 1 ஸ்கொயர்லேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் இவங்க எதை மட்டும் விட்டுட்டு இருக்காங்கன்னா 1 ஸ்கொயரை மட்டும் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கடைசியாக மொத்தத்தையும் கண்டுபிடிச்சிட்டு 1 ஸ்கொயரை மட்டும் என்ன பண்ணிட்டா போதும்? மைனஸ் பண்ணிட்டா போதும். அவங்க அதை மட்டும் கொடுக்கலன்றதால அதை மட்டும் மைனஸ் பண்ணிடலாம். அப்போ பாருங்கள் ஃபார்முலா என்ன சொன்னோன்னு ஞாபகம் இருக்கா? இதுக்கு n இன்ட்டு n+1 இன்ட்டு
2n + 1 by 6 அப்படிங்கிறது தான் ஃபார்முலாவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் எப்படி ஈஸியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, என்னோட வேல்யூன்றது கடைசி நம்பர் 20 20 × 20 + 1 21, இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 41, இப்படியும் போடலாம். என்ன பெருக்கி பாருங்கள், 2 20 40 + 1 41 by 6 அடிக்க முடியுமான்னு பாருங்கள். இரண்டாம் வாய்ப்பாடு 3 2 6 2 20 1 3 3 7 3 21. அப்போ பெருக்கணும்னா 7 41 பெருக்கணும் அப்படின்னா 287, 10ஆல் பெருக்கிறோம் அப்படிங்கிறதால ஒரு 0 சேர்ந்துடும். இது 20 வரைக்கும். ஆனால் நமக்கு எது தேவையில்லை, 1² தேவையில்லை. நம்ம முன்னாடி அவங்க 1² விட்டுட்டு இருக்காங்க. 1²னா 1, அப்போலேருந்து 1 மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 2869 அப்படிங்கிறது தான் நம்மளோட சரியான விடை. எங்களுக்கு 2869 இது வரைக்கும் பாருங்கள். கவனமாக அந்த 1 மைனஸ் பண்ணணும், இல்லை நீங்கள் இதே ஆன்சரில் விட்டுட்டிங்கன்னா தப்பாயிடும் பாருங்கள். சரிங்களா? அடுத்து 227. ஒரு தொடரின் எண்ணாம் உறுப்பு காணும் வாய்ப்பாடு an = -1 பவர் n × 1 - n + 2 பவர் n என கொடுக்கப்பட்டுள்ளது. எனில் அத்தொடரின் 5ஆம் உறுப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5ஆம் உறுப்புன்னும் போது n-க்கு பதில் 5 நீங்கள் அப்ளை பண்ணால் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், -1 பவர் 5 × 1 - n-க்கு பதில் 5 + 2 பவர் 5 -1 பவர் 5. -1ஓட பவரில் ஆட் நம்பர் இருக்குது அப்படின்னா மைனஸ் அப்படியே வந்துடும். அப்போ -1ல் 5 போயிடுச்சு அப்படின்னா -4 ப்ளஸ் 2 பவர் 5னா 2 5 வாட்டி பெருக்கணும். அப்போ 32. ஸோ 32ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 28. வெளில மைனஸ் இருக்குது. அப்போ -28 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரிங்களா? அடுத்து கேள்வி எண் 228. k+1, 3k, 4k + 2 ஆகியன ஒரு கூட்டுத்தொடரில் அமைகின்றன எனில் கேயின் மதிப்பு. இந்த மாதிரியான கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெத்தடாக போடுறத விட அவங்க ஆப்ஷன்லேருந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து போடுறது தான் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு ஆன்சராக இப்போ ஃபஸ்ட்டு 0 எடுத்துக்கிறேனே, 0 கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்களேன். கேவுக்கு பதில் 0ன்னு போட்டிங்கன்னா 0 + 1 1, 3 × 0 0, இங்கே 0ன்னு போட்டிங்கன்னா 0 + 2 2. இது கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கா? ஆல்ரெடி நம்ம கூட்டுத்தொடர் வரிசை பற்றின வீடியோவில் கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கும். 1ல் 1 போயிடுச்சுன்னா 0 கூட 2 ஆட் பண்ணால் வித்தியாசம் வேறு இருக்குது பாருங்கள். அப்போ இது கிடையாது. நெக்ஸ்ட்டு 1ன்னு கொண்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். 1 + 1 2, 3 3, 1ன்னு போட்டிங்கன்னா 4 1 4, 4 2 6, 2 1 3, 3 1 4ன்னு வந்திருக்கணும். அப்படி கிடையாது. அதனால் இதுவும் கிடையாது. 2ன்னு அப்ளை பண்ணுங்கள். k+1 2 + 1 3, 3k. அப்போ 2ன்னு போட்டிங்கன்னா 3 2 6, 2 4 2 8, 8 2 10, 3 3 6, 6 3 9 வரல பாருங்கள். அப்போ இதுவும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும்னா 3ன்றது தான். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். k+1 3 + 1 4, 3ன்னு போட்டிங்கன்னா 3 9, 3ன்னு போட்டிங்கன்னா 4 3 12, 1 2 14. பாருங்கள், 4 5 9, 9 5 14 கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் D3. உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு பார்க்குறது தான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக 229. 12 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர், 25 சென்டிமீட்டர் ஆகியவற்றை முறையே பக்களவாக கொண்ட 14 கனச்சதுரங்களின் மொத்த கனளவை காண்க. இது நம்ம ஏற்கனவே சிறப்பு தொடர் வரிசை ஸ்பெஷல் சீரிஸ் சொல்லும் போதே இந்த மாடலில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி போடுறதுங்கிறத சொல்லியிருக்கோம். கனச்சதுரங்களின் கன அளவு அப்படிங்கிறதால ஒவ்வொன்றையும் கியூப் பண்ணணும். 12 கியூப், 13 கியூப்லேருந்து 25 கியூப் வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ 1லேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா நம்ம டைரெக்டாக என்ன ஃபார்முலாவை சொல்லியிருக்கோம், n × n + 1 by 2 the whole square இப்படின்னு ஃபார்முலாவை சொல்லியிருக்கோம். இப்படி நடுவிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா முதல்ல என்ன பண்ணணும், அந்த கடைசி நம்பர் 25 கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர். இது நம்ம அந்த சிறப்பு தொடர் வரிசையை பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஃபுல் வியூவும் உங்களுக்கு தெரியும். அப்போ 25 × 26 by 2 whole square. இதை கண்டுபிடிச்சிட்டு இதுலேருந்து எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க ஆரம்பிச்சிருக்கிற நம்பருக்கு முன்னாடி நம்பர் 12க்கு முன்னாடி 11. அப்போ 11 × n + 1 12 by 2 the whole square. பாருங்கள், 2 2 13 2 26. அப்போ 25 13 பெருக்குனேன்னா 325. 325 ஸ்கொயர் பண்ணணும். மைனஸ் 2 2 6 2 12, 6 11 66. 66 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 325 ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 105 625ன்னு கிடைக்கும். அதை 2 வாட்டி பெருக்குனீங்கன்னா. அதே மாதிரி 66 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 4356ன்னு கிடைக்கும். இதுலேருந்து ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 101 269. இந்த மைனஸ் பண்ணும்போதெல்லாம் தப்பு இல்லாமல் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணுறதெல்லாம். அப்போ 101 269 எங்கே இருக்குது? த ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. சரிங்களா?
அடுத்ததாக 230 ABCLM என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் 2A - B - 2C - L + 2M = இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின், நல்லா கவனிச்சுக்கோங்க. கூட்டுத்தொடர்லையும் சரி பெருக்குத்தொடர்லையும் சரி இந்த மாடலில் பழைய புக்லேயும் கொஷின் இருக்குது, புது புக்லேயும் கொஷின் இருக்குது. 4-5 நம்பர் கொடுத்துட்டு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன நம்பர் எடுத்துக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 1, அடுத்ததுக்கு 2, அடுத்ததுக்கு 3, அடுத்ததுக்கு 4, அடுத்ததுக்கு 5. அவங்க என்ன மாதிரியான கொஷின் கேட்டிருந்தாலும் சரி, லைனாக 1 எத்தனை நம்பர் கொடுக்குறாங்களோ 1லேருந்து 1, 2, 3, 4, 5ன்னு கூட்டுத்தொடர் வரிசையில் கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கோங்க. பெருக்குத்தொடர் வரிசையில் கொடுத்தாங்கன்னா என்ன ஐடியான்றதை நான் உங்களுக்கு இந்த 30 கொஷின் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் டாப்பிக்கில். அங்கே நான் பெருக்குத்தொடர் வரிசைக்கு ஐடியா சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், அப்போ ஏவுக்கு 1 கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுங்கள். 2A, அப்போ ஓர் 2 2 மைனஸ் பிக்கு 2 மைனஸ் 2C, சிக்கு 3, அப்போ ஈர் 3 6 மைனஸ் எல்லுக்கு 4 ப்ளஸ் 2M, எம்முக்கு 5, அப்போ ஈர் 5 10. பாருங்கள், +2 -2 கேன்சல் ஆகிடும். -6 -4 -10, ஒரு +10. ஸோ +10 -10 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 0. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் D 0. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். ஏபிசின்னு அவங்க எத்தனை எழுத்து கொடுத்தாலும் லைனாக 1 2 3 4ன்னு எடுத்துட்டிங்கன்னா அதை வச்சு அவங்க கேட்குற கொஸ்டினில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களாமா? 231வது கேள்வி பாருங்கள். A/B = 1:2 மற்றும் B/C = 3:2, C/D = 1:3 எனில் A/B/C/D இன் மதிப்பு. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா A/B 1:2 கொடுத்துருக்காங்க. அப்போ ABக்கு நேராக 1 2ன்னு எழுதிக்கிறேன். கரெக்டாக? அடுத்ததாக B/Cக்கு 3:2, அடுத்த லைனில் Bக்கு நேராக 3, Cக்கு நேராக 2, அடுத்தது C/D 1:3, Cக்கு நேராக 1, Dக்கு நேராக 3. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ முதல் லைனில் ஏவும் B இருக்குது, C Dயும் காலியாக இருக்குது இல்லையா, இந்த பக்கத்தில் இருக்கிற 2 நம்பரை தூக்கி அந்த காலி இடத்துல போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஏ காலியாக இருக்குது இல்லையா, அப்போ பக்கத்தில் இருக்கிற இந்த 3 தூக்கி இங்கே போட்டுக்கலாம். இந்த D காலியாக இருக்கிறதுக்கு 2 தூக்கி போட்டுக்கலாம். இங்கே முன்னாடி ஏவும் பியும் காலியாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிற 1 தூக்கி போட்டுக்கலாம். அதாவது எங்கெல்லாம் காலி இருக்கோ அங்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிற நம்பரை வச்சு ஃபில் பண்ணிடும். அதை பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. 1 3 3, 3 3, ஈர் 3 6, ஈர் 2 4, ஈர் 2 4, 4 3 12. ஸோ ஆன்சர் 3:6:4:12 இது இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள். அவங்க சொன்னதை அப்படியே லைன் பை லைனாக எழுதிடும். காலி இருக்கிற இடத்துலலாம் பக்கத்தில் இருக்கிற நம்பர் வச்சு ஃபில்அப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபில்அப் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்ததாக 232 2A = 3B = 4C எனில் A/B/C இன் மதிப்பு. இதுவும் ரொம்ப சிம்பிள் பாருங்கள். பட் ஒவ்வொரு நம்பருக்கு பக்கத்துலேயும் ஒரு லெட்டர் இருக்குது மல்டிப்ளையில். இப்படி இருந்துச்சுன்னா ஏபிசி வேணும்னா ஒன்றும் இல்லை, ஏ கண்டுபிடிக்கும் போது ஏவை விட்டுடணும், பியில் இருக்கிற சியில் இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணணும். பாருங்கள், 3 4 3 12. பி வேணும்னா பியை விட்டுடணும், ஏவையும் சியையும் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 2, இங்கே 4, ஈர் 4 8 ஈஸ்ட்டு. சி வேணும்னா சியை விட்டுடணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஈர் 3 6. புரியுதான்னு பாருங்கள். நம்பர்ஸ் 3 மல்டிப்ளையில் இருந்துச்சு அப்படின்னா எது தேவையோ அதை விட்டுட்டு மீதி 2 தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 12:8:6 தான் ஆன்சர். இது சிம்பிளை பண்ண முடியும்னா பண்ணலாம். 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 6:4:3 2ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணணும். ஸோ 6:4:3 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி. இதில் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் கூடுதலாக சொல்கிறேன் பாருங்கள். சரி, ஓகே, 2A 3B 4C இருக்கு. ஓகே, சப்போஸ் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க கொஷின், A/2 = B/3 = C/4 இப்படி இருந்தால் இதே நம்பர்ஸ் டிவைடில் இருந்துச்சுன்னா அப்போ A/B/C என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஏவுக்கு கீழே இருக்கிற நம்பர் தான் ஏவோட வேல்யூ, பிக்கு கீழே இருக்கிறது பியோட வேல்யூ, சிக்கு கீழே இருக்கிறது சியோட வேல்யூ. 2:3:4ன்னு முடிஞ்சிடும். அப்படி தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு 2 கொஷின் சொல்லிட்டேன். மல்டிப்ளையில் இருந்தால் எது தேவையோ அந்த நம்பரை விட்டுட்டு மீதியை மல்டிப்ளை பண்ணணும். டிவைடில் இருக்குன்னா ஜஸ்ட்டு கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து ஆன்சர் எழுதுனா முடிஞ்சிச்சு. சரியா? அடுத்ததாக 233 3 கார்களின் வேகங்களின் விகிதம் முறையே 2:3:4 எனில் அவை ஒரே அளவிலான தூரத்தை சென்றடைய எடுத்துக்கொள்ளும் நேரங்களின் விகிதம். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குறாங்க. வேகங்களின் விகிதம் கொடுத்துட்டு நேரங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இவ போன கொஸ்டினுக்கு சொன்னால் அதே கான்செப்ட் தான். அதனால தான் நான் அந்த கொஸ்டினுக்கு அடுத்ததாகவே அதை நான் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணணும் அப்படின்னா முதல் நம்பர் எழுதும்போது முதல் நம்பரை விட்டணும், மீதி 2த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 3 12. ரெண்டாவது நம்பர் எழுதும்போது ரெண்டாவது நம்பரை விட்டணும், மீதி 2த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 2 8.
அதே தான் தேர்ட் நம்பருக்கு அதை விட்டணும். மீதி ரெண்டுத்தையும் ஈர் 3 6. ஸோ ரெண்டாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகும். 4 2 8 3 2 6 6:4:3. சொல்லப்போனால் அதே நம்பர் தான் இங்கேயும் கொடுத்துருக்கேனே. நமக்கு என்னென்னா இந்த கொஸ்டினை கரெக்டாக போட்டுருவோம், இது தெரிஞ்சிடும். இதில் நேரங்களின் விகிதம் வேகங்களின் விகிதம்னு கேட்குறப்ப வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க போல இருக்குது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஒன்றுமே இல்லை, அந்த கொஸ்டினுக்கு என்ன ஐடியா சொன்னோமோ அதே ஐடியா தான். ஸோ ஆன்சர் 6:4:3 ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்ததாக கேள்வி 234. 4 பவர் 3.5 ஈஸ்ட்டு 2 பவர் 5 என்பதற்கு சமமானது. 4 இங்கே பேஸ் 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. முதல்ல பேஸ் எடுத்து ஈக்குவல் பண்ணணும். அப்போ இந்த 4 நம்ம என்னவா எழுதிக்கலாம் அப்படின்னா 2 பவர் 2ன்னு எழுதிக்கலாம். அது இல்லாமல் பவரில் ஆல்ரெடி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு 3.5 இருக்குது. இது இல்லாமல் ஈஸ்ட்டு 2 பவர் 5 இது அப்படியே இருக்கட்டும். 2ஐயும் 3.5 பெருக்கணும் அப்படின்னா 2 பவர் 7 ஈஸ்ட்டு 2 பவர் 5. இந்த 2 பவர் 7 நம்ம எப்படி பிரிக்க முடியும்? 2 பவர் 5 இன்ட்டு 2 பவர் 2ன்னு பிரிக்கலாம். ஏன்னா 5 2ஐயும் கூட்டினா 7. இங்கே 2 பவர் 5 இருக்குது. எதனால் இப்படி பிரித்தோம்னா இந்த 2 பவர் 5 2 பவர் 5 கேன்சல் ஆகிடும். மீதி இங்கே 2 பவர் 2. அப்போ 2 ஸ்கொயர் 4. இங்கே தான் 2 பவர் 5 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 1. ஸோ ஆன்சர் 4:1. புரியுதா? ரேஷியோவில் கேட்குற கொஸ்டினுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக இல்லாமல் அடுத்த ஸ்டேஜில் கேட்குறாங்கன்னா நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துருக்கீங்க. ஸோ அடுத்தது பாருங்கள் 235. 3 எண்களின் கூடுதல் 98. அவற்றில் முதல் மற்றும் இரண்டாம் எண்ணின் விகிதம் 2:3. 2 மற்றும் மூன்றாம் எண்ணின் விகிதம் 5:8 எனில் இரண்டாம் எண். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த 3 நம்பருடைய விகிதம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2:3. செகண்ட் நம்பரும் தேர்ட் நம்பரும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5:8. முதல் கொஸ்டினுக்கு சொன்ன மாதிரியே தான் இங்கே பக்கத்தில் இருக்கிற காலி என்ன பண்ணுறோம், ஃபில்அப் பண்ணுறோம். பக்கத்தில் இருக்கிற நம்பரை தூக்கி அப்படியே போட்டுக்கிறோம். இங்கேயும் அதே மாதிரி 5 தூக்கி அப்படியே போட்டுக்கிறோம். அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், 2 5 10 3 5 15 24. 10:15:24. அவங்க கேட்டுக்கிறது ரெண்டாம் எண். ரெண்டாம் எண் என்ன இருக்குது? 15. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக எந்த வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா 15ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும். ஒரு ஐடியா. இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெத்தடாகவே போடணும். கீழே ஆப்ஷனில் ஒன்று மட்டும்தான் 15ஆம் வாய்ப்பாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா அதை மட்டும் சூஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா இது 3 இப்போ கூட்டுங்க. 10 15 25 24 49. கூடுதல் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 98. அப்போ 98 இந்த ஏற்கனவே இந்த மாடல் நிறைய சம் பார்த்துருக்கோம். 49ஆல் வகுத்துடுறோம். இன்ட்டு அவங்க கேட்டிருக்கிறது இரண்டாம் எண் தான். அப்போ இரண்டாம் எண் 15 இன்ட்டு 15. ஒவ்வொரு 49 ஈர் 49. அப்போ 2ஐயும் 15ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 30. ஸோ ரெண்டாம் எண் என்னவாக இருக்கும்னா 30ன்னு இருக்கும். ஆன்சர் எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் சி. நம்ம முதல்ல சொன்னோம்ல அந்த 10:15:24 வந்த உடனே ரெண்டாம் நம்பர் 15. அப்போ ஆன்சர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரதா இருக்கணும்ன்ட்டு. மற்ற எதுவுமே 15ஆம் வாய்ப்பாட்டில் வராது பாருங்கள். 30 தான் வருன்றதால நீங்கள் அப்படியே சூஸ் பண்ணிடலாம். ஒன்று. இன்னொரு ஐடியாவும் இந்த இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னா அவங்க கேட்குறது ரெண்டாம் எண். இவ்வளோ தூரம் கூட போடாமல் இன்னும் ஈஸியாக சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், முதல் மற்றும் ரெண்டாம் எண் கொடுத்தாங்க. முதல் எண் 2ஆம் வாய்ப்பாடு, ரெண்டாவது எண் 3ஆம் வாய்ப்பாடு. கீழே இருக்கிற ஆன்சரில் எது 3ஆம் வாய்ப்பாட்டில் வருது அப்படின்னு பார்த்தா போதும். 49 வராது, 20 வராது. அப்போ ஒன்று 48 இருக்கணும், இல்லை 30 இருக்கணும். இங்கே பாருங்கள் 2 மற்றும் 3ஆம் எண். ரெண்டாவது நம்பர் எந்த வாய்ப்பாட்டில் வருது? 5ஆம் வாய்ப்பாடு. 48 5ஆம் வாய்ப்பாட்டில் வராது. ஸோ 30 தான் ஆன்சர் அப்படின்னு நம்ம கேள்வியிலிருந்தே முடிவு பண்ணிடலாம். நான் போட்ட மெத்தடில் போகணும்னு கிடையாது. ஏன் ஆனால் அவ்வளோ தூரம் போடுறேன்னா ஒரு 2 நம்பர் 3 நம்பர் 5ஆம் வாய்ப்பாட்டில் 3ஆம் வாய்ப்பாட்டில் வர மாதிரி 5ஆம் வாய்ப்பாட்டில் வர மாதிரிலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மெத்தட் படி போட்டு தான் உங்களால் சொல்ல முடியும். ஸோ நான் ஷார்ட்கட் ஐடியாவையும் சொல்லிடுறேன், மெத்தடையும் சொல்லிடுறேன். அவங்க கேட்குற கொஷினை பொறுத்து தான் நாம் அந்த முடிவுக்கு வர முடியும். சரிங்களாமா? ஸோ பாருங்கள் 236வது கேள்வி. 3 எண்களின் விகிதம் 2:3:4. அவற்றின் வர்க்கங்களின் கூடுதல் 1856 எனில் அவ்வெண்கள் முறையே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ரேஷியோவில் சொல்லும்போது சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்க என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 2 அப்படின்னா வரக்கூடிய நம்பர் எல்லாம் 2ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். முதல் நம்பர் எல்லா ஆப்ஷனும் அப்படி தான் இருக்குது. ரெண்டாவது நம்பர் 3. ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். அதுவும் அப்படி தான் இருக்குது. அடுத்து 4. மூணாவது நம்பர் 4ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கணும். 4 எல்லாமே அப்படி தான் இருக்கணும் போது இந்த சாய்ஸை வச்சு நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. அப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்கங்களின் கூடுதல். ஸோ இந்த நம்பரெல்லாம் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 1856 வருதான்னு பார்க்கணும். 8 ஸ்கொயர் பண்ணோன்னா 64, 12 ஸ்கொயர் பண்ணால் 144, 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 256. மூணுத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு 1856 வருமானா நமக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு பாருங்கள் 200 300 ஒரு 400க்குள்ளே தான் வரும். அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. அடுத்து இங்கே வரேன். 16 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 256, 24 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 576, 32 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1024. மூணுத்தையும் கூட்டணும் அப்படின்னா கரெக்டாக 1856 வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கான சரியான விடை. மெத்தடாக போடணும் அப்படின்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். இப்படி நீங்கள் ஆப்ஷன் வந்து யோசிக்கிறது இன்னுமே ஈஸியாக இருக்கும். சரியா?
அடுத்ததாக 237 8 மற்றும் 12இன் மூன்றாம் விகிதம் காண்க. இந்த மெத்தடில் அவங்க கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. 8க்கும் 12க்கும் மூன்றாம் விகிதம் ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்கிற 2 நம்பரையும் ஈஸ்ட் வச்சு எழுதிடுங்க. 8:12 ஈக்குவல் டு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த 2வது நம்பரையே தூக்கி மறுபடியும் எழுதுங்க. 12 லாஸ்ட் நம்பர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது விகித சமத்தில் வரக்கூடிய டாபிக், ப்ரொபோஷனல் அப்படின்னு சொல்லி டாபிக் பார்த்தோம் இல்லையா. அது இதுபடி என்ன விகித சமத்தில்னா முதல் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் நடுவில் இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 8ஐயும் எக்ஸையும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சர் 12ஐயும் பெருக்குனா வரக்கூடிய ஆன்சருக்கு சமமாக இருக்கும். இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி டிஎன்பிஎஸ்சியில் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸோட வேல்யூ. ஸோ பெருக்கல் இருக்கிற 8 ஈக்குவல் இந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு வந்துடுறேன். 2 8 3 12 6 2 12 மீதி இருக்கிறது 6 பெருக்கல் 3. அப்போ 6 3 18. ஸோ இதில் மூன்றாம் விகிதம் என்ன கிடைக்கும் அப்படின்னா 18 18 ஆப்ஷன் பி. ஓகேவா. அடுத்ததாக கேள்வி எண் 238 1/5:1/x ஈக்குவல் டு 1/x 1/1.25 எனில் எக்ஸின் மதிப்பு. இங்கேயும் போன கொஸ்டினில் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 1/1 இருக்கிறதால குறுக்கு பெருக்கல் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் இங்கே வந்துடும், இந்த 5 இங்கே வந்துடும். அப்போ x/5 ஈக்குவல் டு இங்கே அது மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 1.25 இந்த எக்ஸ் இங்கே வந்துடும். அங்கே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் பெருக்கணும்னா x x² ஈக்குவல் டு நடுவில் இருக்கிற 2 நம்பர் 5ஐயும் 1.25 பெருக்கிறோம் அப்படின்னா 6.25. அப்போ x² ஈக்குவல் டு 6.25னா இப்போ 625ன்றது எதோட ஸ்கொயர் அப்படின்னா 25ஓட ஸ்கொயர். அங்கே புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதால இங்கே புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும். ஸோ ஆன்சர் 2.5 ஆப்ஷன் சி. ஓகேவா. அடுத்தது 239 இரு எண்களின் கூடுதலானது இரண்டாம் எண்ணின் 116 2/3% எனில் முதல் மற்றும் இரண்டாம் எண்களுக்கு இடையே உள்ள விகிதம். இதை 2 விதத்தில் போடலாம். மெத்தட் படியும் சொல்கிறேன், கீழே இருக்கிற ஆப்ஷனில் இருந்தும் சொல்கிறேன் பாருங்கள். 2 எண்களுடைய கூடுதல், உதாரணத்துக்கு எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இது 2த்தையும் கூட்டினா கிடைக்கிற ஆன்சர் எதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்கன்னா இரண்டாம் எண்ணின் 116 2/3%. இரண்டாம் எண் என்னது ஒய், ஒய்யோட இத்தனை பர்சன்டேஜ். அப்போ இது பெருக்கிறோம் 3 × 116 பெருக்கணும்னா 348 + 2. அப்போ 350/3%. சதவீதம் கொடுத்ததால பைல 100 போட்டுக்கணும். நம்மளை சதவீதம் கேட்குறாங்கன்னா × 100, அவங்க சதவீதம் சொல்லிட்டாங்க அப்படின்னா பைல 100. அப்போ இது பாருங்கள் கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் ஆகிடும். 2 5 10 7 5 35. அப்போ இங்கே கீழே இருக்கிறது 3 2 6. இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரேன். அப்போ என்ன கிடைக்கும் 6x + 6y ஈக்குவல் டு இங்கே மீதி இருக்கிறது 7y. அப்போ +6y இங்கே வந்தால் -6y. அப்போ 6x ஈக்குவல் டு 7yல 6y போயிடுச்சுன்னா 1y. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 2த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய விகிதம். அப்போ எக்ஸு இந்த ஒய் இங்கே கொண்டு வந்துட்டோன்னா பைல ஒய். இங்கே என்ன நம்பர் இருக்கும் 1. இந்த 6 இங்கே வகுத்தலில் கொண்டு வந்தோம் அப்படின்னா பைல 6. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 1:6 ஆப்ஷன் ஏ. இது மெத்தடாக போடுறது. சரி, சப்போஸ் ஆப்ஷன்லேருந்து சொல்லணும்னா எப்படி சார் சொல்கிறது அப்படின்னா இப்போ பாருங்கள், அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 2த்தில் எந்த ஐடியா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 எண்களுடைய கூடுதல் ஆன்சர்லேருந்து வரேன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். கூடுதல் 1 6 கூட்டினா 7. இது எதுக்கு ஈக்குவல், 2வது நம்பருடைய இந்த பர்சன்டேஜுக்கு. இந்த பர்சன்டேஜ் தான் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 350/3 × 100ன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக. 2ஆம் நம்பருடைய இந்த பர்சன்டேஜ், 2வது நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 6. அப்போ 6 × இதுக்கு ஈக்குவலாக இப்போ ஆன்சர் இதை மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 7 வந்துருச்சு. ஏன்னா இந்த பக்கம் 7 தான் வந்திருக்கு இல்லையா. 7 வந்துருச்சுன்னா கரெக்ட். பாருங்கள் 0 0 கேன்சல் ஆகிடும். 2 5 10 7 5 35 3 2 6 6 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன மட்டும் நிற்குது 7. அப்போ ஆன்சர் கரெக்ட். இப்படியும் சூஸ் பண்ணலாம். மெத்தடாக போடுறதை விட இது இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மீதிக்கெல்லாம் போட்டு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி வராது. கரெக்டாக. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த நான் சும்மா சி எடுத்துக்கிறேனே, 7 3 கூட்டினா 10 கூடுதல்னு சொன்னதால். இந்த பக்கம் வரும்போது அதே மாதிரி பாருங்கள் 3 × 350/3 பெருக்கல் 100. இங்கே செஞ்சு பார்த்தீங்கன்னா 0 0 2 5 7 5 3 3 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன நிற்குது 7/2 நிற்குது. இந்த பக்கம் என்ன நிற்குது 10. சமமாக இல்லை பாருங்கள். அப்போ இந்த மாதிரி வராது. சரிங்களா. நமக்கு இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வந்ததால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிச்சு. புரியுதுங்களாமா. ஸோ 2 விதத்தில் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 240 9:121 தலைகீழ் விகிதம் என்ன. 2 நம்பர் கொடுத்துட்டு தலைகீழ் விகிதம் கேட்குறாங்கன்னா பிரச்சனையே இல்லை, அப்படியே 2த்தையும் மாற்றி எழுதிக்கோங்க. 121:9 இவ்வளோ தான் ஆன்சர் ஆப்ஷன் டி. எப்போது 2 நம்பர் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா, சப்போஸ்
3 நம்பர் கொடுத்துட்டு கேட்டாங்க. நான் உங்களுக்கு அந்த ஐடியாவையும் சொல்லிடுறேன் பாருங்கள். 3 நம்பர் கொடுக்குறாங்க. ஒரு பேச்சுக்கு 2:3:4 இதோட தலைகீழ் விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 நம்பர்னா ஜஸ்ட் எடுத்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். 3 நம்பர் அப்படின்னா இங்கே பாருங்கள், முதல்ல இந்த நம்பரை விட்டுணும். நேற்று சொன்ன அந்த ஐடியா ஞாபகம் வருதான்னு பாருங்கள். இது ரெண்டையும் பெருக்கணும். 3 12. அதுக்கப்புறம் இந்த 3 நடுவில் இருக்கிறத விட்டுணும். இது ரெண்டையும் பெருக்கணும். 2 8 அடுத்து இந்த நம்பரை விட்டுணும். இது ரெண்டையும் பெருக்கணும். 3 6. கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். 6 2 4 2 3 2. அப்போ இதுதான் ஆன்சர். எப்போ 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பரை விட்டுட்டு மீதி 2 மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் நம்பரை விட்டுட்டு மீதி 2 தேர்ட் நம்பரை விட்டுட்டு மீதி 2 அந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்து தலைகீழ் விகிதம் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் மாற்றி எழுதிக்கிட்டால் முடிஞ்சிச்சு. சரிங்களாமா? இந்த 240வது கேள்வியில் 9:121 இதோட தலைகீழ் விகிதம்னு எழுதும்போது 121:9ன்னு எழுதுறோம் இல்லைங்களா சார்? இதை கேன்சல் பண்ணி 11:3ன்னு எழுதக்கூடாதா அப்படின்ட்டு எழுத முடியாது. நீங்கள் என்ன அர்த்தத்தில் அந்த 2 பேர் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் 11:3ன்னு வரும். இது ஸ்கொயர் ரூட் கிடையாது, கேன்சல் ஆகாது. பாருங்கள், 121 9 எந்த பொதுவான வாய்ப்பாட்லையும் கேன்சல் ஆகாது. அதனால் வந்த ஆன்சரை நம்ம அப்படியே தான் விட்டுடணும். ஏன்னா ஒரு 2-3 பேர் இதை கண்டினியூவாக கேட்டிருந்தீங்க நேற்று கீழே கமெண்டில் 11:3ன்னு எழுதக்கூடாதான்ட்டு. நம்ம ரூட் எடுக்கல, ஆனால் அந்த மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா ஸ்கொயர் ரேஷியோ அப்படின்னு கேட்பாங்க, இருபடி மூல விகிதம்னு. அப்போ வரும்போது நம்ம இந்த 2 நம்பருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரூட் எடுத்து எழுதுவோம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஆன்சர் வெறும் 121:9 அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான விடைகளுக்கு போகலாம். இதில் பாருங்கள், நம்ம என்ன டாப்பிக்கில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா வட்டம், சர்க்கிள் டாப்பிக்கில் கொடுத்துருந்தோம். 241வது கேள்வி, 1320 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி 7 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது எனில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும்? எத்தனைன்னு கேட்குறாங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வகுக்கணும். முப்பரிமாண வடிவங்கள் வரும்போது அதோட கன அளவை வகுப்போம். கரெக்டாக? இங்கே என்ன அப்படின்னா எத்தனை வட்டங்களை உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. வட்ட கம்பியுடைய நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1320. இது மொத்த கம்பியோட நீளம். இதை நம்ம சின்ன சின்ன வட்ட கம்பியாக உருவாக்குறோம் அப்படிங்கிறதால வட்டத்தோட சுற்றளவால் வகுக்கணும். வட்டத்தோட சுற்றளவு 2πr. அப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 7. அப்போ பாருங்கள் 7 7 கேன்சல் ஆகிடும். 1 2 2 6 2 12 6 2 12 0. 22லேயே கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 22 3 22 இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ மொத்தம் எத்தனை கம்பிகளை உருவாக்க முடியும், எத்தனை வட்டங்களை உருவாக்க முடியும் அப்படின்னா 30 வட்டங்களை உருவாக்க முடியும். ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்த கேள்வி 242. ஒரு விவசாயி 420 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழி பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார். அதற்கு 1 மீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் செலவாகும். அவரிடம் ரூபாய் 30,000 உள்ளது எனில் அவரது பண்ணைக்கு முள்வேலி அமைக்க இன்னும் எவ்வளவு பணம் தேவை? பாருங்கள், அவருடைய வயலோட ஆரம் எவ்வளோ இருக்குன்னா 420 மீட்டர். அதை சுற்றி முள்வேலி அமைக்கிறார். அப்போ சுற்றளவு கண்டுபிடிக்கணும். எவ்வளோ ரூபாய் செலவாகுது அப்படின்னா 12 ரூபாய் செலவாகுது. அப்போ பாருங்கள், வட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? இப்போ தான் போன கேள்வியில் சொன்னோம், 2πr. அப்போ 2 இன்ட்டு பைக்கு பதில் 22/7 இன்ட்டு அவருடைய நிலத்தோட ஆரம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 420. 1 மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா 12. அதையும் நான் கூடவே பெருக்கிறேன். இப்போ பாருங்கள், 1 7 7 6 7 42 0. அப்போ 2 இன்ட்டு 22 இன்ட்டு 60 இன்ட்டு 12 மொத்தம் பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 31,680ன்னு வரும். பெருக்கணுங்கன்னா அவர் கையில் எவ்வளோ ரூபாய் வச்சுருக்காரு அப்படின்னா 30,000 ரூபாய் வச்சுருக்காரு. அப்போ இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளோ ரூபாய் தேவைப்படுது? 1,680 ரூபாய் தேவைப்படுது. ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? ஸோ சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அவங்க இவ்வளோ செலவு போக மீதி எவ்வளோ தேவைன்னு கேட்குறாங்க, அதை மைனஸ் பண்ணிடுறோம். அடுத்ததாக 243. ஒரு கடிகாரத்தில் 56 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை 1 நிமிடத்தில் கடக்கும் தொலைவு. கடிகாரத்தில் வினாடி முள்ளை வச்சு சொல்லியிருக்காங்க. வினாடி முள் 1 நிமிஷத்தில் ஒரு முழு சுற்று வந்துடும் பாருங்கள். கரெக்டாக? ஏன்னா 1 நிமிடத்துலையும் கேட்டிருக்காங்க, வினாடி முள்ளுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு முழு வட்டம்னு அர்த்தம். கடக்கும் தொலைவுன்னா இந்த வட்ட பரிதி. அப்போ கடக்கும் தொலைவுங்கிறது அந்த வட்டத்தோட சுற்றளவு. வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா இப்போ தான் சொன்னோம், 2πr. அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 56 மில்லிமீட்டர். 1 7 7 8 7 56. ஸோ 2 இன்ட்டு 22 44. 44ஐயும் 8ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 352 மில்லிமீட்டர். ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக கேள்வி எண் 244. கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 9,856 சதுர மீட்டர்.
எனில் கயிற்றின் நீளம் காண்க. இங்கே பாருங்கள் வட்டத்தோட பரப்பளவு, ஏன்னா கயிறில் கட்டியிருக்காங்கன்னா வட்ட வடிவத்தில் தான் மேயும். வட்டத்தின் பரப்பளவு கொடுத்துட்டாங்க. வட்டத்தின் பரப்பளவு πr² இல்லையா? அப்போ 22/7 × r². இதுதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9856. ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். 11 2 22, 4 2 8, 9 2 18, 2 4, 8 2 16. 11ஆம் வாய்ப்பாடு 1 11 11, 4 11 44, மீதி 5, 4 11 44, மீதி 8, 8 11 88, 448ன்னு கிடைக்குது. அப்போ r² இந்த வகுத்தில் இருக்கிற 7 அந்த பக்கம் பெருக்கல் அமைச்சிடலாம். 7 × இந்த 448 கூட நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 8 × 8 × 7ன்னு பிரிக்கலாம். இது நீங்கள் 8ஆல் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா 2 முறை 8 வரும், ஒரு முறை 7 வரும். அப்போ r இங்கே பாருங்கள் 2 7க்கு பதில் ஒரு 7, 2 8க்கு பதில் ஒரு 8. ஸோ 7 8 56. அப்போ அந்த கயிற்றோட அந்த நீளம் என்னவாக இருக்கும் அப்படின்னா 56 மீட்டர். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 245. ஒரு வட்ட வடிவ பூந்தோட்டத்தின் ஆரம் 21 மீட்டர். அந்த தோட்டத்தை சுற்றி 14 மீட்டர் அகலம் உள்ள ஒரு வட்ட நடைபாதை உள்ளது எனில் அந்த வட்டப்பாதையின் பரப்பளவு காண்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின் பாருங்கள். ஒரு வட்டப்பாதை, அதோட ஆரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21. இதை சுற்றி ஒரு நடைபாதை இருக்குது. இதோட அகலம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 14. பொதுமைய வட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுமைய வட்டங்களுடைய இந்த பாதையினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா π × r² - r². அதாவது பெரிய வட்டத்தினுடைய ஆரம் ஸ்கொயர் மைனஸ் சின்ன வட்டத்தோட ஆரம். இது 21, இந்த அகலம் 14. அப்போ 21 ஒரு 14 சேர்ந்ததுன்னா என்னவாயிடும் அப்படின்னா 35ன்னு ஆகிடும். பெரிய ஆரம் 35, சின்ன ஆரம் 21. இங்கே r² - r²னா 35 ஸ்கொயர் பண்ணி 21 ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணியும் போடலாம். இல்லாட்டி இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம்னா a² - b², அதை யூஸ் பண்ணி π × r + r × r - r, இதை யூஸ் பண்ணாலும் இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். கேபிட்டல் ஆர் என்ன சொன்னோம் 35, ஸ்மால் ஆர் என்ன சொன்னோம் 21. அப்போ இங்கே பாருங்கள் பையோட வேல்யூ 22/7 × r + r. அப்போ ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா 56 × r - r. இதில் இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 14. இப்போ கேன்சல் பண்ணி போடலாம். ஒரு 7 7, 7 14. இப்போ மீதி இருக்கிறத பெருக்கிடலாம். 22 2 பெருக்கினா 44, 44 × 56 பெருக்குனிங்கன்னா 2464ன்னு வரும். ஆக்சுவலாக நான் கீழே டைப் பண்ணும்போது நம்பரை மாற்றி டைப் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இங்கே கீழே இருக்கிற எந்த ஆன்சரும் கிடையாது. ஆன்சர் 2464. நான் இதை உங்களுக்கு பிடிஎஃபாக தரும்போது இந்த கீழே இருக்கிற ஆப்ஷனை கரெக்டாக மாற்றி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ 2464ன்றது ஆன்சர். சரிங்களாமா? ஸோ பாருங்கள் 246வது கேள்வி. ஒரு மகிழுந்தின் சக்கரம் 20 சுற்றுகளில் 3520 சென்டிமீட்டர் தொலைவை கடக்கிறது எனில் அதன் ஆரம் காண்க. இப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுற்றுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை சுற்றளவு. சுற்றுகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு கடந்த தொலைவு பை சுற்றளவு. சுற்றுகளின் எண்ணிக்கை தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20. கடந்த தொலைவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3520 பை சுற்றளவு அப்படிங்கிறது வண்டி சக்கரத்தோட சுற்றளவு. வண்டி சக்கரம் என்ன வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அப்போ 2 × பையோட வேல்யூ 22/7 × r தெரியாது, அதுதான் கேட்டிருக்காங்க. 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 இங்கே அடிச்சிங்கன்னா 1 2 2 7 2 14, மீதி 1, 6 2 12, 1 2 இங்கே 8 2 16, 8 2 16, 1 22 22, 4 22 88, மீதி வகுத்தலில் இருக்கிற 7 மேலே போயிடும். அப்போ ஏற்கனவே மேலே ஒரு 4, இந்த 7 மேலே போயிடும். ஸோ 4 7 28. அப்போ ஆரம் எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னா 28 சென்டிமீட்டர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்ததாக 247. ஒரு வட்ட வடிவ குதிரை பந்தய களத்தினை சுற்றி வேலி அமைக்க 1 மீட்டருக்கு ரூபாய் 8 வீதம் மொத்தம் ரூபாய் 2112 செலவாகிறது. அந்த குதிரை பந்தய களத்தின் விட்டம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வேலி அமைக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேலி அமைக்கிறதுக்கு அப்படின்னாலே சுற்றளவு தான். அப்போது வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. 2 × பையோட வேல்யூ 22/7 × ஆரம் தெரியாது, அவங்கள தான் விட்டம் கேட்டிருக்காங்க. இன்ட்டு 1 மீட்டருக்கு எவ்வளோ செலவு அப்படின்னா 8 ரூபாய். இது எல்லாத்தையும் சேர்க்குறப்ப தான் என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 2112 ரூபாய் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆரம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டம் கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா இந்த 2r இங்கேயே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக விட்டம் தெரிஞ்சிடும். ஏன்னா ஆரத்துடைய 2 மடங்கு தான் விட்டம். கரெக்டாக? அப்போ பாருங்கள்
இந்த 8 பெருக்கல் இருக்க ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா வகுத்தல் வரும். கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 1 8 8 அப்படியே 8ஆம் வாய்ப்பாட்டிலே அடிக்கிறேன். 2 8 16 மீதி 5 51 6 8 48 மீதி 3 4 8 32. நீங்கள் 2 2ஆக கேன்சல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இங்கே பாருங்கள் மேலே இருக்கிற 22 அதே மாதிரி இந்த பக்கம் கீழே வந்துடும். 1 22 22 இங்கேயும் 1 22 22 மீதி 4 44 22 44. ஏன்னா அதெல்லாம் சின்ன சின்ன விஷயன்றதால நம்ம அப்படியே அடிச்சிடும். அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்த 7 இந்த பக்கம் கொண்டு வரேன். வகுத்தில் இருக்கிற 7 இந்த பக்கம் வந்தால் பெருக்கல். அப்போ 12 பெருக்கல் 7 12 7 84 ஈக்குவல் இந்த பக்கம் நான் என்னென்ன வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 2R அப்படியே வச்சுக்கிட்டேன். இல்லை நீங்கள் 2 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கனாலும் ஆரம் கிடைக்கும். மறுபடியும் அதை 2ஆல் தான் பெருக்கணும். அந்த ரீசனால் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா 2Rன்னு அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்போ 2R 84. அப்போ அதோடைய விட்டம் 84 மீட்டர். புரியுதா? ஏன் இந்த 2 வச்சுருக்கேன்ட்டு விட்டம் கேட்டதாலும் இந்த 2 நான் அப்படியே வச்சுருக்கேன். ஆரம் கேட்குறாங்கன்னா 2 அந்த பக்கம் அனுப்பிட்டுருப்பேன். சரிங்களா? அடுத்ததாக 248. ஒரு வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி அலங்கரிக்க ஒரு மீட்டருக்கு ரூபாய் 55 வீதம் ரூபாய் 16,940 செலவாகிறது எனில் அதன் ஆரம் காண்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. போன கேள்வியில் கேட்ட மாதிரியே தான் இதுவும். அதை சுற்றி அலங்கரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதே தான் 2πr 2 × 22/7 × r இன்ட்டு ஒரு மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா 55 ரூபாய். மொத்தமாக சேர்த்த செலவு 16,940. அப்போ ஆரம் என்னன்றது தான் கேள்வி. அங்கே செஞ்ச மாதிரி இங்கே ஆரம்ன்றதால இங்கே பிரச்சனை இல்லை. 2 கூட கேன்சல் பண்ணிடலாம். 2ஆம் வாய்ப்பாட்டில் 2க்கு முன்னாடி வேணால் இன்னும் ஈஸியாக உங்களுக்கு தோணுன்னா 5ஆம் வாய்ப்பாடு யோசிப்போம் இல்லையா? 5 11 5 55 3 5 5 மீதி 1 3 5 5 மீதி 4 8 5 40 மீதி 4 8 5 40. 16 வாய்ப்பாடு 1 11 11 3 11 33. இங்கே ஒரு தப்பு ஒன்று நீங்கள் பார்த்துக்கோங்க. 8 11 88 அப்படியே அடிக்கக்கூடாது. ஒரு நம்பராக தான் பார்க்கணும். 8 வராது. அதனால் 0 வச்சுக்கிட்டு 8 11 88 அடிக்கணும். சரியா? அடுத்து இந்த 22 பாருங்கள். இங்கே நீங்கள் 22ஆம் வாய்ப்பாட்டில் விட டைரெக்டாக அடிக்கலாம். 22 22 மீதி 8 4 22 88. புரியுதா? 2 1 2 7 2 14. போன கேள்வியில் 2 அடிக்கலையே சார்னா அங்கே விட்டம் கேட்டாங்க. அதனால் அப்படியே வச்சுக்கிட்டேன். இங்கே ஆரம் கேட்டிருக்காங்க. அதனால் அடிச்சிட்டேன். மீதி இருக்கிற 7 மட்டும்தான் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துடும். ஏற்கனவே இங்கே ஒரு 7. அப்போ 7 × 7 7 7 49. 7 7 கேன்சல் பண்ணுறக்கூடாது. இங்கே பக்கத்தில் இருக்கிற 7 இந்த பக்கம் வரும்போது பெருக்கல்ல வந்துடும். சரியா? ஸோ 7 7 49 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரியா? அடுத்ததாக 249. 76 மீட்டர் நீளமும் 60 மீட்டர் அகலமும் உடைய ஒரு செவ்வக வடிவ புல்வெளியின் மையத்தில் ஒரு மாடு 35 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் கட்டப்பட்டுள்ளது. அந்த மாடு மேய முடியாத நிலப்பரப்பளவை அளவிடுக. பாருங்கள், அவங்க செவ்வக வடிவ நிலம் சொல்லியிருக்காங்க. 76 மீட்டர் நீளம் 60 மீட்டர் அகலம். மையத்தில் ஒரு மாடு கட்டியிருக்காங்க. எவ்வளோ மீட்டர் அகலத்தில் அப்படின்னா 35 மீட்டரில். அப்போ அது மேய முடியாத பகுதியினுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய செவ்வகத்தினுடைய பரப்பளவு, அதிலிருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா வட்டத்தோட பரப்பளவை மைனஸ் பண்ணணும். ஆக்சுவலாக கொஸ்டினோட லாஜிக்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. ஆனால் அவங்க புக்கில் எப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதால நம்ம இப்படியே எடுத்துக்கலாம். 35 மீட்டர் நீளம் இருக்கிற கயிறு அப்படின்னும்போது இந்த மாடு பார்த்திங்கன்னா இப்படி மேயும் இல்லையா? இது 76 மீட்டர் அப்படிங்கிறதால இந்த பக்கம் 35 70 வந்துடும். ஆனால் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா 35 70ன்னு வரும்போது அந்த ஒட்டுமொத்த அளவையே தாண்டி தான் போகும். இங்கே சொல்லியிருக்கிற 60 அப்படிங்கிறத. ஆனால் புக்கில் அவங்க இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த புக் கொஸ்டினை அப்படியே பார்த்துடலாம். அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செவ்வகத்தினுடைய பரப்பளவு. செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா L × B. அப்போ 76 × 60. 76 60 பெருக்கிறோம். 76 60 பெருக்கணும் அப்படின்னா 4560. மையத்தில் மாடை கட்டியிருக்காங்க. இது நீங்கள் கவனிக்கணும். புல்வெளி மையத்தில் மாடை கட்டியிருக்கிறதால அது முழுசாக என்ன வடிவத்தில் மேயும்னா ஒரு வட்ட வடிவத்தில் மேயும். அப்போ வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². ஸோ 22/7 × ஆரம் 35 அப்படிங்கிறதால 35 × 35. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 1 7 7 35. அப்போ மீதி இருக்கிறத பெருக்கணும் அப்படின்னா 3850. ஸோ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 710. அப்போ அந்த மாடு மேயாத பகுதியினுடைய நிலப்பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா 710 சதுர மீட்டர். சப்போஸ் மாடு மேய்ந்த பகுதின்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த 3850. சரிங்களா? இந்த மாதிரி சில கொஷின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஷேடட் ரீஜன் வச்சு கொஷின் கொடுப்பாங்க. ஒரு சதுர வடிவத்தை கொடுத்துட்டு அதுக்குள்ளாடி சில பகுதியை ஷேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஷேட் பண்ணாத ரீஜன் எவ்வளோ வரும், ஷேட் பண்ணது எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். நான் அதையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இன்றைக்கி அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன். அதை ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறதும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்தது 250வது கேள்வி.
52 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவமுள்ள புல்வெளியின் மையத்திலிருந்து 45 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஆடு கட்டப்பட்டுள்ளது. அந்த ஆட்டால் மேய முடியாத புல்வெளியின் பரப்பளவு என்ன? பாருங்கள், ஒரு வட்டத்தினுடைய ஆரம் கொடுத்துட்டாங்க. 52 மீட்டர் ஆரம் இருக்கக்கூடிய ஒரு வட்டம், அதில் ஒரு நடுவில் ஆடை கட்டியிருக்காங்க. ஆடை எவ்வளோ அளவில் கட்டியிருக்காங்க அப்படின்னா 45 மீட்டர் நீளம் இருக்கிற கயிறால் கட்டியிருக்காங்க. மாடு ரெண்டுமே வட்டம் தான். இந்த இடைப்பட்ட பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கொஷின். நம்ம நேத்திக்கான டாப்பிக்கில் இதை சொன்னோம். வட்ட வளையத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொன்னோம்? பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதை சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தோம். பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் தான் போகணுன்னு கிடையாது. நம்பர் பெருசாக இருக்குன்னா இது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு பிரிச்சுக்கலாம். தட் இஸ் ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் இப்படியும் பிரிச்சுக்கலாம். கரெக்டாக இந்த ஐடியாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ 22/7 இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் 45 52 ரெண்டுத்தையும் கூட்டுறோம் அப்படின்னா 97 இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் 52 45 போயிடுச்சு அப்படின்னா 7. அப்போ பாருங்கள் 7 7 கேன்சல் ஆகிடும். 22ஐயும் 97ஐயும் பெருக்கினேன் அப்படின்னா 2134. ஸோ 2134 சதுர மீட்டர் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. புரியுதுங்களா? இந்த கேள்வி நம்ம இன்னொரு விதத்துலையும் ஆன்சர் பண்ண முடியும். இவ்வளோ தூரம் போடாமல் இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் வருது அப்படின்னா சுற்றளவோ பரப்பளவுலாம் கண்டுபிடிக்கிறது மாதிரி இருக்குது. இங்கே பரப்பளவு தான் கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். இப்படி வருதுன்னா நீங்கள் என்ன ஐடியாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே நான் கன அளவுக்கான வீடியோ போடும்போது ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன்ல, அதோட ஆன்சர் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரது மாதிரி இருக்கான்னு பாருங்கன்ட்டுன்னு. இங்கே வட்டத்துக்கும் நீங்கள் அந்த ஐடியாவை யூஸ் பண்ண முடியும். கீழே இருக்க ஆன்சரில் எது 11ஆம் வாய்ப்பாட்டில் வரது மாதிரி இருக்கோ அதுதான் ஆன்சராக இருக்கும். இங்கே பாருங்கள், 11ஆம் வாய்ப்பாட்டில் வரணும்னா நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் ரூல் சொல்லியிருக்கோம். 2 3 5 4 1 5 5ல் 5 போயிடுச்சுன்னா 0. இது 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இங்கே பாருங்கள், 2 1 3 3 4 7 7ல் 4 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. இது வராது. 2 4 6 3 1 4 6ல் 4 போயிடுச்சுன்னா 2 வராது. 3 1 4 4 2 6 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, இதுவும் வராது. அப்போ எது மட்டும்தான் 11ஆம் வாய்ப்பாட்டில் வரும்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக ஆன்சர் ஏ தான் அதோட விடைன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல போட்ட மாதிரி அவ்வளோ தூரம் நம்ம போட வேண்டியதும் கிடையாது. சரிங்களா? இந்த ஐடியாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வட்ட வடிவம் வரும்போது மட்டும். ஓகேங்களாம்மா?